வெல்கம் டு தமிழ் காவியம். 92. சக்கரவர்த்தி ஆரியன், அதிரன், ஜீவன் 3 பேரையும் முட்டி போட சொல்லி அவங்க எதிர ஸ்வாட வச்சு நின்றுட்டு இருந்தார். இதுவே வேற யாராவது இருந்தா எங்களை விட்டுடுங்கன்னு கெஞ்சி இருப்பாங்க. ஆனா பசங்க முகத்துல பயத்துக்கு பதில் சந்தோஷத்தை பார்த்துட்டு குழப்பமா திரும்பி பார்த்த சக்கரவர்த்தி அதிர்ச்சி ஆயிட்டார். வீரா கெத்தா மரத்து மேல அம்பு வில்லோட சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணி நின்றுட்டு இருந்தா. அவர் யாருன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து வீரா விட்ட அம்பு சக்கரவர்த்தி மேல படாம சுத்தி ஒரு வட்டம் மாதிரி போட்டு இருந்துச்சு. வீரா இருட்டுல மறைஞ்சிருந்ததால அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பசங்களுக்கு தெரியுமே அது யாருன்னு. அதனால வீரா வீரான்னு சந்தோஷத்துல குதிச்சாங்க. ஆனா ஆரியனுக்கு மட்டும் 2 மனசா இருந்துச்சு. ஒன்று வீரா காப்பாத்திடுவான், இன்னொன்று இப்போ எல்லார் மனசுலையும் அவன் தான் ஹீரோ. என்ன இருந்தாலும் சக்கரவர்த்தி முன்னால கை கட்டோட தானே டாஸ்க் பண்ண வந்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட அவனுக்கு வீரா மேல கொஞ்சம் பொறாம வந்துச்சு. அதுக்குள்ள ஜீவன் ஆரியன் தோள் தட்டி, என்ன யோசிச்சுட்டு இருக்க, நம்ம கை கட்டெல்லாம் வீரா அங்கிருந்தே எடுத்துட்டான், எழுந்து நில்லு அப்படின்னு சொன்னா அப்புறம்தான் யோசனையில இருந்து வெளியே வந்தான். அதுக்குள்ள சக்கரவர்த்தி முன்னாடி வீரா வரவும் அவருடைய கோபம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. டேய், உன்னை அப்பவே கொலை பண்ண ஆள் அனுப்பி வச்சனே, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சந்தேகமா கேட்டாரு. உடனே வீரா அந்த இடமே அதிர்ற அளவுக்கு சத்தமா சிரிச்சான். இது இன்னும் அவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. எது, நீங்க அனுப்புன அந்த 3 சொத்த பசங்களா, அவங்கள நான் சமாதி ஆகிட்டேன் அப்படின்னு வீரா சர்வ சாதாரணமா சொன்னான். அது கேட்டு இவ்வளோ நேரம் கெத்தா நின்றுட்டு இருந்த சக்கரவர்த்தி அப்படியே தொப்புன்னு கீழே உட்காந்துட்டார். என்னடா சொல்ற, அந்த 3 பேரையும் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போதே அவரோட வாய் தந்தி அடிக்க ஆரம்பிச்சது. அதோ அங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா ஒரு பக்கம் காட்ட அவங்க 3 பேர் மரத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. சக்கரவர்த்தி தட்டு தடுமாறி ஓடி போய் அவர் 3 பசங்களையும் கீழே இழுத்து போட்டு அழ ஆரம்பிச்சாரு. இன்னும் அவரால் வீரா இப்படி பண்ணி இருப்பான்னு நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவரோட பசங்க 3 பேரும் சொத்தைங்க கிடையாது. எப்படி இந்த சின்ன பையன் சர்வ சாதாரணமா போட்டு தள்ளி இருக்க முடியும்னு யோசிச்சு பார்த்து மண்டை காஞ்சுது. இங்க 3 பேரும் வீராவை ரவுண்டு கட்டிட்டாங்க. எங்கடா போன, இவ்வளவு நேரம் என்ன பண்ண, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு ஜீவன் மூச்சு விடாம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். அதுக்கு வீரா, இங்க இருந்து மேலே ஏறினதுக்கும் காரணம் 3 பேரு நம்மளை டார்கெட் பண்ணாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்குள்ள என் மேல ஏதோ தெளிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல 3 பேரும் என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, நான் திரும்பவும் அட்டாக் பண்ணேன், அதுல அவங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னு சர்வ சாதாரணமா சொன்னான். இந்த கதையை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. 3 பேரும் எல்லா பக்கமும் தலையாட்டி வச்சாங்க. அதுக்கு காரணம் எவ்வளோ பெரிய கண்டத்திலிருந்து அவங்கள வீரா காப்பாத்தி இருக்கான். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவங்களும் மர்கையாதான். அதனால குறுக்க எந்த கேள்வியும் கேட்காம அடுத்து என்ன பிளான்னு வீரா கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. இங்க 3 பசங்களையும் மார் மேல போட்டு அழுதுட்டு இருந்த சக்கரவர்த்தி கோவமா வீராவை பார்த்தாரு. யார்ரா நீ, எங்க இருந்து வந்த அப்படின்னு அவரோட கர்ஜனையில எல்லாருக்கும் பயம் வந்தது உண்மைதான். இவன் என்னமோ வந்ததுல இருந்து ரொம்ப நல்லவன் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான், இவனையும் போட்டுடு வீரா அப்படின்னு ஜீவன் சர்வ சாதாரணமா சொன்னான். அதை கேட்டு ஆரியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஜீவன், அப்ப நான் எல்லாம் இங்க எதுக்கு இருக்கேன் அப்படின்னு லைட்டா ஈகோ எட்டி பார்த்துச்சு. நான் இங்க யாரையும் மட்டம் படுத்தி பேச வரல ஆரியன், இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீரா காப்பாத்துவான்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு தோலை குலுக்குனான். இங்க அதுக்குள்ள சக்கரவர்த்தி வீராவை நோக்கி வந்தவர் அவனை அடிக்க கை ஓங்க, அதுக்குள்ள அதை தடுத்து நிறுத்தின வீரா, தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு கோவமா சொன்னான். நீ யாரடா பொடி பையன் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு எதையோ கீழே குனிஞ்சு தேடிட்டு இருந்தாரு. வீரா, இப்ப நீ எதுக்குடா சும்மா இருக்க, வா நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஜீவன் கூப்பிட அதுக்குள்ள மரத்து மேல சக்கரவர்த்தி ஏறிட்டாரு. என்னடா பண்ண போற அப்படின்னு 4 பேரும் பார்த்துட்டு இருந்த சமயத்துல அவர் பக்கத்துல இருந்த மரத்து மேல தாவி ஏறி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிட்டார். அதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் வந்துருச்சு.
இனிமே சண்டை போட்டா ஏதோ பிரச்சனை வரும்னு தான் அவர் தப்பிச்சு போக காரணம். இங்க என்ன நடக்குது வீரா, உன்னால ஊருக்குள்ள போய் பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு அதிரன் கேட்டான். இல்ல, நான் அந்த பக்கம் போகல. அதை விட முக்கியம், இப்போ நம்ம இந்த சக்கரவர்த்தி ஏதாவது பண்ணணும், அதை பத்தி பேசலாம் அப்படின்னு வீரா சொன்னான். இந்த ஊர்ல அரண்மனை எங்க இருக்கு? உண்மையாவே இங்க எல்லாருக்கும் அந்த மர்மனம் இருக்கா? எதுவும் தெரியல. ஏன்னா செத்துப்போன ராஜாவே உயிரோட இருக்காரு, இதுல எதை நம்புறது அப்படின்னு ஜீவன் சரியா கேட்டான். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணும், வாங்க அப்படின்னு வீரா கூப்பிட யாரும் கிளம்புற மாதிரி தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம அந்த சக்கரவர்த்தியை பிடிச்சா மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு திரும்பவும் வீரா கூப்பிட்டான். நம்ம இங்க வந்து ஒரு நாள் முடிய போகுது, டாஸ்க் படி யாருக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஆரியன் கேட்டான். உடனே வீரா, இப்ப அதை பத்தி பேசி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கோவமா கேட்டான். என்ன பண்ண போறோமா? இது என்னப்பா கேள்வி? நம்ம இங்க ஒன்றும் ஜாலியா சுத்தி பார்க்க வரல, எப்படி பார்த்தாலும் கடைசியில இது ஒரு போட்டி, ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு ஆரியன் பதில் கொடுத்தான். இப்போ உன் பிரச்சனை என்னன்னு வீரா கேட்க, நான் பாயிண்ட்ஸ் பத்தி பேசாம இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்னு ஆரியன் கை கட்டி நின்னான். இது என்ன கேள்வி? வீராக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் வரணும், அவன் தான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கான் அப்படின்னு ஜீவன் சொன்னான். சூப்பர் அப்படின்னு கை தட்டின ஆரியன், அது எப்படி வீரா, எந்த இடத்துக்கு போனாலும் யாராவது உனக்கு வால் பிடிச்சிட்டு வருவாங்களா அப்படின்னு நக்கலா கேட்டான். நீயா கற்பனை பண்ணி பேசுற விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வீரா திமிரா சொன்னான். ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு அதிரன் 2 பேருக்கும் நடுவுல வந்து நின்னான். நம்ம இப்போ வீரா சொன்ன மாதிரி கிளம்பி போய் சக்கரவர்த்தி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிப்போம், அப்புறமா இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவா சொல்லிட்டா. ஆரியன் சில சமயத்துல அதிரன் பேச்சுக்கு கட்டுப்படுவான், அதுக்கு காரணம் தெரியாது. இப்பவும் அதே மாதிரி வளவளன்னு கத்திட்டு இருந்த வாய் அப்படியே அடங்கி அமைதியா முன்னாடி நடக்க எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஊரு காடு ரெண்டையும் தாண்டி வெளியே வந்துட்டாங்க. அங்க ஒரு சின்ன மலை மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, அதனால கண்டிப்பா சக்கரவர்த்தி அங்க இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு முடிவோட நடக்க ஆரம்பிச்சு ரீச் ஆகிட்டாங்க. எப்படியும் சக்கரவர்த்தி அங்க இருந்தா சண்டை நடக்க சான்ஸ் இருக்குன்னு வழியில வரும்போதே கொஞ்சம் பழம் தண்ணின்னு தேவையானதை முடிச்சுக்கிட்டாங்க. எப்படியோ மலை மேல ஏறி வந்து மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. கீழே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியும் மேல வேற மாதிரியும் அந்த இடம் இருந்துச்சு. அதாவது அங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப தூரம் வந்த களைப்புல எல்லாரும் அப்படியே அந்த மலை மேல படுத்துக்கிட்டாங்க. அப்பதான் பட்டு மேடம் என்ட்ரி கொடுத்தாங்க. என்ன வீரா, இங்கேயும் உன்னோட வீர சாகசம் எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்க, எங்க அந்த சக்கரவர்த்தியை தான் இன்னும் பிடிக்க முடியலையே, அவன் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல பட்டு அப்படின்னு சொன்னா வீரா. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டியே, இன்னும் கொஞ்சம் தான் எல்லாரையும் பிடிச்சிடுவ நீ அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் உள்ள போகும்போது அப்படின்னு பட்டு பேசி முடிக்கல, அதுக்குள்ள பின்னாடி ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. 4 பேரும் ஓடி போய் அந்த பக்கம் பார்த்தாங்க. அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு. என்ன மலைக்கு மேல ஒத்தையடி பாதை இருக்கு, உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்னு முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்பதான் வீராக்கு திடீர்னு நெற்றிக்கண் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. பக்கத்துல ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்க அவன் கண்ணுக்கு அந்த சின்ன கல்வெட்டு மாதிரி தெரிஞ்சது. உடனே 3 பேர்கிட்டையும் அதை காட்டி அங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா அந்த கல்வெட்டுல எழுதி இருக்கிற எதையும் இவங்களால படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. உடனே அதிரன், இருங்க வரேன் அப்படின்னு ஒரு கல்லை தேடி எடுத்துட்டு வந்து அந்த எழுத்து மேல தேய்ச்சி விட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த கல்வெட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சு வெடிச்சு போச்சு. என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு 3 பேரும் சுத்தி யாராவது வந்துட்டாங்களா அப்படின்னு பயத்துல பார்த்தாங்க. அதுக்குள்ள அதிரன், இங்க பாருங்க அப்படின்னு காட்ட 3 பேருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. அந்த கல்வெட்டு மறைஞ்சு ஒருத்தரோட சிலை அங்க எழும்பி நின்றுட்டு இருந்துச்சு. இவரை பத்தி வி மாஸ்டர் கிளம்பும் போது சொல்லித்தான் அனுப்பி இருந்தாரு. அவரோட பேரு வியூகன். சாதாரணமா சக்கர வியூகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது போர் சமயத்துல 7 அடுக்குல வீரர்களை நிக்க வச்சு இருப்பாங்க. எதிராளி அந்த வியூகத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு வீரனை அடிச்ச அடுத்த நொடி இன்னொரு வீரன் அங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நின்றுடுவான். அது மட்டும் இல்ல, அந்த 7 அடுக்கோட முடிவுல தான் அந்த எதிரி நாட்டு ராஜாவும் கடைசியா நின்றுட்டு இருப்பார். அந்த வீரர்களை தாண்டி தான் அவர்கிட்ட நம்ம நெருங்க முடியும்.
ஒரு வீரன் அடிக்க இன்னொரு வீரன் வரன்னு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு தெரியாத அளவுக்கு எதிராளி மனசு குழம்பி போயிடும்னு அதிரன் விளக்கம் கொடுத்தான். இப்போ எதுக்குடா இவ்வளோ பெரிய விளக்கம் அப்படின்னு ஜீவன் முகம் அஷ்ட கோணலாச்சு. ஜீவன் வெயிட் பண்ணு, இன்னும் முடியல அப்படின்னு அதிரன் சொல்ல 3 பேரும் சொல்லி தொலை அப்படின்னு எரிஞ்சு விழுந்தாங்க. இங்க அதே மாதிரி தான் அந்த வியூகன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு இருக்கிற தலைவரும் அவரோட கணிப்பு கூர்மை எல்லாமே ரொம்ப திறமையா செயல்படுற மாதிரி இருக்கும். யாரும் அவரை எதிர்த்து எந்தவித திட்டமும் போட முடியாது. எல்லாமே அவர் எதிர சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். அப்பேற்பட்டவர் இப்போ உயிரோட இருக்காரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னான். டே, அப்போ எதுக்கு எங்களை இந்த கதையை சொல்லி டார்ச்சர் பண்ண அப்படின்னு 3 பேரும் கோரஸ் படிச்சாங்க. அதிரன் சொல்றேன்னு திரும்பவும் ஆரம்பிச்சான். சில பேர் அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு வேற ஒரு உருவத்துல சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சில பேர் அவரை மாதிரியே 7 பேரை உருவாக்கி உலகத்துல மக்களோட மக்களா கலந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் மேல ஹைலைட்டா அவர் உயிர் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டு இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் வெளியே வந்து திரும்பவும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தலாம்னு பேசிக்கிறாங்க. இப்படி அதிரன் சொல்லி முடிக்க சக்கரவர்த்திக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதோட முதல் கட்டமா அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு முடிவெடுத்து உள்ள போயிட்டாங்க. அங்க ஸ்டெப்ஸ் மாதிரி உள்ள இறங்கி போறதுக்கு வச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்குல போய் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது 2 பக்கத்துலயும் ரத்த கரையும் உயிரோட அப்படியே சில பேரை சுவர்ல புதைச்சு வைக்கிற மாதிரியும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. பட்டு ஜம்முன்னு வீரா தோல் மேல தூங்கிட்டு வர வீராக்கு தான் காண்டி ஏறிச்சு. என்ன பட்டு கொஞ்சம் கூட சீரியஸ் இல்லாம தூங்கி வழியிற அப்படின்னு கோவமா கேட்டான் வீரா. ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது, உனக்கு தானே இங்க டாஸ்க்கு, நான் என்ன பண்ணணும்? இதோ உன் பின்னாடி வர தடி மாடுங்க கிட்ட ஏதாவது வம்பு இழுத்துட்டு வா, பொழுது போக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கண்ணை மூடிக்கிச்சு. வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போகுது, ஊருக்கு வா, உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு வீரா கிண்டல் பண்ணான். நீ என்ன வச்சு செய்யறது இருக்கட்டும், உள்ள ஒருத்தன் உங்களை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கான், போய் அவனை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட பாதி தூரம் வரைக்கும் 4 பேரும் வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு மேல கண்ணு தெரியல. வெளியே வெளிச்சம் இருந்தாலும் உள்ள பயங்கர இருட்டுதா. தட்டு தடுமாறி அதிரன் முதல்ல கால் வைக்க தடுக்கி விழ போனவன பின்னாடி இருந்த 3 பேரும் பிடிச்சு இழுத்து நிக்க வச்சாங்க. வீரா நெற்றிக்கன் மூலமா பாதை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருந்த சமயம் பின்னால யாரோ ஒருத்தர் அவங்க 4 பேரையும் தள்ளி விட உருண்டு போய் ஒரு இடத்துல விழுந்தாங்க. கை காலில் பட்ட அடியை தாங்கிக்கிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இடத்துக்கு வந்து ஏன் நிம்மதியை கெடுப்பீங்க அப்படின்னு ஒரு குரல். உடனே ஜீவன், எப்ப பாரு இதே வேலையா போச்சு, இத பாருங்க, யாரா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி வந்து தைரியமா பேசுங்க, இந்த மாதிரி பில்டப்பை கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு அப்படின்னு எரிச்சலா சொன்னான். அதுக்குள்ள ஆரியன் அவன் வாயை பொத்தி, வெளியே பார்த்தல இது யாருடைய இடம்னு, எதுக்கு தேவையில்லாத வார்த்தையை விடுற அப்படின்னு கடிச்சு கொதறனான். திரும்பவும் பின்னால் அவங்கள யாரோ பிடிச்சு தள்ளி விட வர வீரா சுதாரிச்சிட்டான். 3 பேரையும் முதுகு பக்கம் மறைச்ச மாதிரி முன்னாடி நின்ன வீரா, உங்க நிம்மதியை நாங்க கெடுக்க வரல, நாங்க தேடி வந்தது வேற ஒருத்தரை, அவரை பார்த்துட்டு நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னான். ஆரியனுக்கு வீரா முதுகு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதுக்கு யாராவது தன்னை கொன்னு போட்டா கூட பரவாயில்லன்னு அவனுக்கு தோணுச்சு. யாருமே இல்லாத இடத்துல எதுக்குப்பா இவ்வளவு சீன் போடுற, இப்ப எதுக்கு எங்களை உன் பின்னாடி நிக்க வச்ச, நீதான் பெரிய வீரன்னு காட்டிக்கவா அப்படின்னு கோவமா கேட்டான் ஆரியன். வீரா எங்க பதில் சொன்னா, அவன் கண்ணு முன்னாடி தான் ஆபத்து நல்லாவே தெரியுதே. உன்னோட கேள்வி எல்லாத்துக்கும் நான் வெளியே வந்து பதில் சொல்றேன், இப்போ உடனே நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு வீரா அவசரப்படுத்தினான். ஏ வீரா, உனக்கு இவ்வளோ சீனு ஒத்துக்கிறேன், நீ தான் எங்களை அந்த சக்கரவர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்தின, அதுக்காக நீ சொல்ற எல்லாத்துக்கும் எங்களால ஒத்து போக முடியாது, இங்க யாரு இருக்கான்னு இவ்வளோ பயம் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே அவன் தொண்டைக்குள்ள இறங்கிடுச்சு. அதுக்கு காரணம் சுவர்ல புதைஞ்சு இருந்த எல்லாரும் உயிரோட இறங்கி வர ஆரம்பிச்சாங்க. எபிசோட் 93. சக்கரவர்த்தியை தேடி ஆரியன், அதிரன், ஜீவன், வீரா மலை மேல இருக்கிற ஒரு குகைக்குள்ள வந்துட்டாங்க.
வெளியே இருந்ததை விட உள்ள இன்னும் பயமா இருந்துச்சு. சுவர்ல இறந்து போய் புதைஞ்சு இருந்தவங்க எல்லாரும் உயிரோட திரும்பவும் இவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. அதுக்குள்ள வீரா எல்லாரையும் கிளப்பி அங்கிருந்து ஓட பார்க்க அவங்க முன்னாடி வந்து குதிச்சாரு வியூகன். யாரு இவ்வளோ நாள் இந்த உலகத்துக்கு தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரோ அதே வியூகன் தான். வெளியே இருந்த கல்வெட்டுல எந்த அளவுக்கு கம்பீரமா இருந்துச்சோ அது கொஞ்சம் கூட குறையாம நேர்ல அப்படியே இருந்தாரு. சக்கரவர்த்தி மாதிரி தான் இவரும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நடுவுல ரத்தம் தெளிச்சு விட்ட மாதிரி அங்க திட்டு திட்டா இருந்துச்சு. அதை விட பயங்கரமா முகம் ஒரு பக்கம் செதஞ்சு போய் இன்னொரு பக்கம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. யார் நீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம இந்த இடத்துக்கு உள்ள காலடி எடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு குரல். பசங்க சுத்தி பார்த்தாங்க. இவங்க 4 பேர் எதிரில் வியூகன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காரு. ஆனா குரல் மட்டும் பக்கத்துல இருந்து கேட்டுச்சு. என்னடா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தான் பேசுறேன் அப்படின்னு வியூகன் கிட்ட பதில் வந்துச்சு. அதாவது அவர் தான் பேசி இருக்காரு, ஆனா உதடு அசைவு கண்ணுக்கு தெரியல. பசங்க 4 பேரும் அப்படியே பின்னாடி நகர்ந்து போய் சுவரோட ஒட்டி நின்னாங்க. ஆஹா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணும் அப்படின்னு சக்கரவர்த்தி கை தட்டிக்கிட்டே அங்க வந்தாரு. அதுக்கு வியூகன் திரும்பி சக்கரவர்த்திய ஒரு பார்வை பார்க்க அதுல அவர் வாய் அப்படியே ஜிப்பு போட்ட மாதிரி மூடிக்குச்சு. இங்க ஆரியன் ஹஸ்கி வாய்ஸ்ல, நம்ம 4 பேரும் தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சான். எப்போதுமே ஆரியனை ஃபாலோ பண்ற அதிரன் முதல் முறையா வீராவை திரும்பி பார்த்தான். வீராவும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம்னு தலையாட்ட ஜீவனுக்கும் திடீர் ஞானோதயம் வந்து அவனும் வீரா பக்கத்திலேயே இருந்துட்டான். அதுக்குள்ள ஆரியன் வியூகன் முன்னாடி முட்டி போட்டு, நாங்க பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க எங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு குனிஞ்சு மரியாதை கொடுத்தான். என்னப்பா, உனக்கு மட்டும்தான் உயிர் மேல ஆசை இருக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு வியூகன் கேட்க, அப்பதான் ஆரியனுக்கு அவன் மட்டும்தான் சரண்டர் ஆயிருக்கான்னு புரிஞ்சுது. என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்க கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அதிரன் கூட முதல்ல பேச ஆரம்பிச்சான். உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா? அந்த சக்கரவர்த்தி மாதிரி இவரை கொஞ்ச நேரம் கூட ஏமாத்த முடியாது, மரியாதையா வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு அதிரன் கையை பிடிச்சு இழுத்தா. உனக்கு தான் மூளை மழுங்கி போயிடுச்சு, நம்ம இங்க டாஸ்க் பண்ண வந்திருக்கோம், இவங்களுக்கு அடங்கி போக இல்லை அப்படின்னு அதிரன் பல்ல கடிச்சு சொன்னான். என்னடா அறிவு இல்லாம பேசுற, அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நமக்கு தேவை சக்கரவர்த்தி தான், இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே எஸ்கேப் ஆகி அந்த ஆளு ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு ஆரியன் சொன்னான். நீ சரண்டர் ஆன உடனே அவங்க மன்னிச்சு வெளியே விடுவாங்கன்னு நினைச்சியா? அடுத்த செகண்டு உன் தலை தனியா இருக்கும் அப்படின்னு வீரா சொன்னான். இதோ இங்க நிக்கிறானே, இவன் பேச்ச கேட்டுதான் நீயும் ஆடுற, பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளவு தூரம் போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு கோவமான அதிரன் திரும்பவும் முட்டி போட்டு உக்காந்துட்டான். அவன் ஒரு பைத்தியக்காரன் வீரா, நீ சொல்லு, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜீவன் கேட்டான். அதுக்குள்ள சக்கரவர்த்தி, பாத்தீங்களா மாஸ்டர், உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனா இந்த பொடி எண்ணுங்க எல்லாம் என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களை இன்னும் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாரு. ஆபத்து எங்களுக்கா இல்ல உங்களுக்கா? உங்க பசங்க நிலைமை ஞாபகம் இருக்கா அப்படின்னு வீரா நக்கலா கேட்டான். உடனே சக்கரவர்த்தி கோபமா வீராவை அடிக்க போக வியூகன் அவரை தடுத்து நிறுத்தினாரு. மாஸ்டர், என்னை தடுக்காதீங்க, இவங்க 3 பேரை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா இவன் அப்படின்னு வீராவை காட்டி, என் பசங்களை என்ன பண்ணானே தெரியல, உடம்புல ஒரு அடி கீறல் இல்லாம அவங்க உயிரை எடுத்திருக்கான், இவனை சாதாரணமா எடை போட வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட கை முஷ்டி இறுகுச்சு. வயசான காலத்துல எதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்க பேசணும், பாருங்க கை கால்லாம் எப்படி நடுங்குது அப்படின்னு வீராவும் திரும்ப கிண்டலா பேசினான். அதுக்குள்ள ஆரியன், டே வீரா, உன்னோட விளையாட்டு பேச்சாலே எங்க 3 பேர் உயிரும் போயிடும் போல இருக்கு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா அப்படின்னு கத்துனான். டே, நான் உனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன், முதல்ல எழுந்து எங்க பக்கத்துல வந்து நில்லு, அவங்களால நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு உறுதியா சொன்னா வீரா. அதிரனுக்கும் ஜீவனுக்கும் உண்மையாவே வீரா சொன்ன வார்த்தை தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனா ஆரியன் அவன் பிடியில தான் நின்னுட்டு இருந்தான், கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல. உடனே சக்கரவர்த்தி,
என்னடா வீரா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க, உன் எதிரில் இருக்கிற வியூகன் மாஸ்டர் பத்தி உனக்கு தெரியாது, ஒரே நிமிஷம் தான் நீங்க 4 பேரும் காலி அப்படின்னு சொடுக்கு போட்டாரு. அதுக்கு வீரா, அப்படியா, நீங்க தான் வந்ததுல இருந்து உங்க மாஸ்டர் பத்தி ஆஹோ ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறீங்க, ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் நாங்க பார்க்கல அப்படின்னு கையை விரிச்சான். இப்போ வியூகன் மாஸ்டர் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுது. வீரா கணிப்பும் சரி, சக்கரவர்த்தி பேசினதும் சரி. ஆனா வியூகன் இப்ப எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியாது. அவர் ரொம்ப வருஷமா வெளி உலகத்துக்கு வராம மறைஞ்சு இருந்ததால அவரோட பவர் இப்போ எடுபடாது. சொல்ல போனா கையை நீட்டி கூட யாரையும் அவரால் அடிக்க முடியாது. எப்படி இந்த பையன் எல்லாத்தையும் சரியா கணிச்சு சொல்றான் அப்படின்னு வியூகன் வீராவை தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் பவர் கிடைக்க ஒரு வழிதான் இருக்கு. அது இந்த பசங்களை கொன்னு அந்த ரத்தத்தை உடம்புல பூசிக்கணும், குடிக்கணும். 4 பேரையும் பார்த்தாரு. அவருக்கு ஆரியன் ஈஸியான டார்கெட் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அவனே வந்து வலையில சிக்கிக்கிட்டான். இப்ப ரொம்ப நேரம் பேசி மடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நிமிஷம் யோசிக்காம அவர் ஆரியன் மேல பாய அதை யாருமே எதிர்பார்க்காம அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஆரியன் குரல் கொடுக்க வீரா உடனே ஜீவன், அதிரன், நீங்க 2 பேரும் சக்கரவர்த்தியை சமாளிங்க, நான் ஆரியனை காப்பாத்துறேன் அப்படின்னு ஓடுனான். வீரா பின்னால இருந்து வியூகன் உடம்ப பிடிச்சு இழுக்க, ஆனா அவனால அவரை தொடவே முடியல. அதாவது அவரோட ஸ்பரிசத்தை உணரவே முடியல. காத்துல ஏதோ கையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி மட்டும்தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கு நெற்றிக்கன் ஒரு ஐடியா கொடுக்க உடனே வீரா அவன் கையில வச்சிருந்த அம்ப ஆரியனை சுத்தி நட்டு வச்சான். வியூகன் சில கட்டுப்பாட்டுக்கு அடங்கி போவாரு. அதுல ஒண்ணு இந்த வில் அம்பு. ஒரு காலத்துல அவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா இருந்தாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளாயிட்டாரு. அது ஒரு சாப மாதிரி. அதாவது எந்த ஒரு தற்காப்பு கலை சம்பந்தமான வெப்பன்ஸ் அவர் பக்கத்துல கொண்டு வந்தா அவரால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. அப்படியே உறைஞ்ச மாதிரி நின்னுடுவார். இப்போ அதுதான் நடந்துச்சு. ஆரியன் மேல விழுந்து அவர் கடிச்சு கொதற ஆரம்பிக்கிற டைம்ல வீரா சரியா வில்லம்ப வச்சுட்டான். இப்போ அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த டைம் கேப்ல ஆரியன் தப்பிச்சு வெளியே வந்துட்டான். டேய், நீ போய் சக்கரவர்த்தியை சமாளிக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் இவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்ல ஆரியன் ஒரு இன்ச்சு கூட நகராம அங்கேயே நின்னுட்டு இருந்தான். என்னடா நான் பேசுறது காதுல விழலையா அப்படின்னு வீரா ஆக்ரோஷமா கேட்க, நான் எதுக்குடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம், நான் இப்பவே இந்த குகையை தாண்டி வெளியே போறேன் அப்படின்னு சுயநலமா பேசினான். அப்ப எதுக்குடா வி மாஸ்டர் உன்னை லீடரா செலக்ட் பண்ணும்போது தலையை ஆட்டின, இப்ப கோழையா எதிர்த்து போராட முடியாம எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாம தப்பிச்சு போறதுக்கா அப்படின்னு வீரா கத்துனான். என்ன வீரா, கத்தி பேசி என்ன மடக்க பாக்குறியா? கண்டிப்பா நடக்காது, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சான். இந்த பக்கம் வியூகன் எப்படி அம்பு வளையத்தை விட்டு வெளியே வர்றதுன்னு குழம்பிட்டு இருந்த சமயத்துல அவர் கூட சுவர்ல இருந்து வெளியே வந்தவங்க ரோபோ மாதிரி நடந்து வந்து அவர் கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கையில ஏதோ ஒரு பொருளை திணிக்க சிரிச்சுக்கிட்டே அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் வீராக்கு மனசு கேட்கல. ஆரியன் தனியா இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. கண்டிப்பா சக்கரவர்த்தி ஆளுங்க அவனை கொன்னுடுவாங்க. ஏதோ ஆத்திரம் இப்படி போறான் அப்படின்னு அவனை தடுத்து நிறுத்த பின்னாடியே போனான். நில்லுடா அப்படின்னு வீரா குரல் கொடுத்தான். ஆனா அதை கேட்காம ஆரியன் திரும்பின நொடி அவன் உடம்பு 2ஆ பிளந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டான். வீராக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் நின்னு துடிக்க ஆரம்பிச்சது. இன்னும் அவனால ஆரியன் இறந்துட்டான்னு நம்ப முடியல. இப்பதான் கண் முன்னாடி நின்னு பேசிட்டு இருந்தான். எப்படி உடம்பு 2ஆ பிளந்துச்சுன்னு தலையில கை வச்சுட்டு அவன் கிட்ட ஓடி வந்தான். ஆரியன் உடம்பு 2 பக்கம் பிளந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சது. வீரா நெற்றிக்கண் மூடி திரும்பவும் ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண, ஆனா வழி இல்லைன்னு சொல்லிருச்சு. ஆனா அதுக்கு காரணம் வியூகன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவர்கிட்ட பவர் இல்ல, பக்கத்துல இருந்தவங்க கொடுத்த பொருள்ல தான் அதிரனுக்கு இப்படி ஆயிருச்சு. இப்ப அவரோட அடுத்த டார்கெட் வீரா தான். இங்க இன்னொரு பக்கம் சக்கரவர்த்திய அதிரன் ஜீவன் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலையும் போராட முடியல. ஜீவன் சோர்ந்து போய் வீராவை அப்பதான் திரும்பி பார்த்தான். ஆரியன் உடம்பு பக்கத்துல தலையில கை வச்சுட்டு இருந்த வீராவை காட்டி, அதிரனங்க பாருடா அப்படின்னு கத்திட்டான். ஆரியன் உயிரோட இல்லைன்னு அவங்களுக்கு புரிய டைம் எடுத்துச்சு.
வீரா அப்படின்னு ஓடி வந்து 2 பேரும் அப்படியே கட்டிக்கிட்டு வெளியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம உள்ளுக்குள்ள அப்படியே வருத்தத்தை புதைச்சுக்கிட்டாங்க. இவங்க பாச போராட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட வியூகன் ஆரியன் உடம்புல இருந்து வெளியே வந்த ரத்தத்தை குடிச்ச உடனே தன்னோட பவரை ஏத்திக்கிட்டாரு. இந்த பக்கம் சக்கரவர்த்தி ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு குதிக்காத குறைதா. ஒன்னு, பசங்க இனிமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அடுத்தது, வியூகன் வெளியே வந்துட்டார். இனிமே நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும்னு அவரை கையில பிடிக்க முடியல. அதுக்குள்ள வியூகன் வீரா கேங் முன்னாடி வந்து நின்னாரு. அழுது முடிச்சாச்சா, இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஏற்கனவே துக்கத்துல இருந்த பசங்களுக்கு அவரை பார்க்க பார்க்க ஆத்திரம் தான் வந்துச்சு. உங்க ஊர்ல தைரியமான ஆம்பளைங்க யாருமே கிடையாதா? இப்படித்தான் கோழ மாதிரி முதுகுல குத்துவீங்களா அப்படின்னு அதிரன் ஆத்திரமா கேட்டான். என்னமோ நாங்க ரொம்ப நல்லவனை கொலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க, அவன் ஆரம்பத்துல இருந்தே சுயநலவாதியா தான் இருக்கான் அப்படின்னு சக்கரவர்த்தி சிரிச்சாரு. சரி, அவன் சுயநலவாதி, அப்ப நீங்க யாரு? பயந்தாங்கொழியா அப்படின்னு ஜீவன் கேட்க, வீரா அவன் கையை தடுத்து பேசாத அப்படின்னு தலையாட்டினான். என்ன வீரா, என்ன பண்ண சொல்ற? இப்ப நம்ம வி மாஸ்டருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு ஆரியன் உடம்ப காட்டி ஜீவன் உடைஞ்ச குரல்ல கேட்டான். எப்பா போரு உங்க பாச போராட்டம், இப்போ அடுத்தது யாரு வர போறீங்க? நீயா அப்படின்னு 3 பேரையும் கை காட்டி வியூகன் பேசினாரு. அதிரனுக்கு ஆத்திரத்தை அடக்க முடியல. அவங்கள எதுவும் பண்ணாத, சின்ன பசங்க, நான் வர்றேன் அப்படின்னு முந்திக்கிட்டான். வீராவை விட 1 வயசு தான் பெரியவன். இருந்தாலும் 9th ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சமாளிக்க முடியும்னு தைரியமா உயிரை பணையம் வச்சான். உடனே வீரா பாஞ்சு வந்து, அறிவில்லையா உனக்கு? இப்பதான் ஒருத்தன் லூசுத்தனமா பண்ணி இப்போ உயிரை விட்டு இருக்கான். இனிமேல எது பண்றதா இருந்தாலும் அவசரப்படாம முடிவெடுக்கணும். பின்னாடி வா அப்படின்னு அதிரனை இழுத்துட்டு வந்துட்டான். என்னடா ஹீரோயிசம் காட்டுறியா? நீங்களா வந்தா சரி, இல்ல நானே ஒருத்தரை செலக்ட் பண்றேன் அப்படின்னு ஜீவனை கூப்பிட்டாரு வியூகன். வீராக்கு அவனை முதல்ல அனுப்புறதுல இஷ்டம் இல்லை. அதே சமயம் இவங்களை தாண்டி இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். உடனே வீரா ஜீவன் அதிரன் 2 பேர் கையிலையும் சின்ன கத்தி மாதிரி ஒரு வெப்பனை திணிச்சான். அவங்களுக்கு வீரா பாதுகாப்புக்காக கொடுக்கறான்னு புரிஞ்சுது. அதனால அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டான். வீராவை பொறுத்த வரைக்கும் வியூகன் எந்த வெப்பன் பக்கத்துலயும் போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவர் ஆரியன் உடம்புல இருந்த ரத்தத்தை குடிச்சதால இப்ப புது பவர் வந்து இருக்கிறது மறந்து போயிருச்சு. ஜீவனும் வியூகனும் ஒரு பொசிஷன்ல நின்னாங்க. அவரோட முகத்தை பார்க்கறதுக்கே ஜீவனுக்கு உண்மையா பயமா இருந்துச்சு. வேற வழி இல்லாம முகத்தை அவாய்ட் பண்ணிட்டு கீழே வயிற்றுக்கிட்ட குத்தி குத்தி சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல தான் அவனுக்கு புரிஞ்சுது, இது வரைக்கும் அவன் அவரை தொடவே இல்லைன்னு. அவரை தான் யாருமே தொட முடியாதே. இது ஜீவனுக்கு தெரியாம குழம்பி போய் திரும்பி வீராவை பார்க்க, கத்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு வாயை அசைச்சு சொன்னான். ஜீவனுக்கு அது புரியல. அதுக்குள்ள வியூகன் ஜீவன் கழுத்துல ஒரே கடிதான். ஆன்னு அலறி கீழே விழுந்துட்டான். இப்ப கொஞ்சம் அவனோட ரத்தமும் கிடைச்சு இன்னும் பவரை ஏத்திக்கிட்டாரு. அதிரன் ஒரு அடி வந்து ஜீவனை தூக்க போக வீரா அவனை தடுத்து நிறுத்திட்டான். என்னடா அப்படின்னு எரிச்சலா கேட்ட அதிரனை, நீ அவனை தொட்டா இப்போ உனக்கும் பிரச்சனை ஆகும், கொஞ்ச நேரம் தள்ளி இரு அப்படின்னு கையை பிடிச்சுக்கிட்டான். வீரா எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும்னு அதிரனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஜீவன் அப்படி பார்க்கவே முடியல. மொத்த கோபமும் வியூகன் மேல திரும்பிச்சு. வீரா கையை உதறிட்டு அதிரன் அப்படியே வியூகன் மேல பாஞ்சான். அவ்வளவுதான், அவன் கழுத்தையும் கடிச்சு அப்படியே தூக்கி போட்டுட்டாரு வியூகன். அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் விழுந்திருக்க வீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஜீவன் தண்ணி அப்படின்னு சைகை காமிக்க, இன்னொரு பக்கம் அதிரன் வீராவை கையை நீட்டி ஏதோ சொல்ல கூப்பிட்டான். ஆனா 2 பேர் பக்கத்துலயும் அவனால இப்ப போக முடியாது. என்னப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நீ போல அப்படின்னு சக்கரவர்த்தி நக்கல் அடிக்க வீரா கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே நின்னான். இதுதான் சாக்குன்னு சக்கரவர்த்தி அவங்கள பிரிக்க முடிவு பண்ணாரு. இதுக்குத்தான் நான் உங்க 2 பேரையும் அப்பவே என் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன். இப்ப புரிஞ்சுதா? நீங்க தான் இவனை நம்புறீங்க. ஆனா இவன் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பாயிண்ட்ஸுக்காக தான்னு சொல்ல, ஜீவன் அதிரன் வீராவை பார்த்த பார்வையில அவன் அங்கேயே செத்துட்டான். எபிசோட் 94.
சக்கரவர்த்தி வீரா, ஜீவன், அதிரனை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பேசிட்டு இருந்தாரு. அவரு பாயிண்ட்ஸ் பத்தி பேசவும் ஜீவன், அதிரன் 2 பேரும் வீராவை அப்படியா அப்படிங்கிற சின்ன சந்தேகத்தோட திரும்பி பார்க்க அதுவே வீராவை கலங்கடிச்சிடுச்சு. ஓடி அவங்க 2 பேரும் நடுவுல நின்ன வீரா, நான் தள்ளி நிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குடா. அவர் உங்களை கடிச்சதால இன்னும் 2 நாள்ல நீங்க மிருகமா மாற சான்ஸ் இருக்கு. இன்னொரு காரணம், நான் கிட்ட வந்தா 3 பேரும் செத்துருவோம், அதுக்கு தான் தள்ளி இருக்கேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சான். இதெல்லாம் நெற்றிக்கண் அவனுக்கு காட்டி கொடுத்த விஷயம். வீரா சொன்னதை கேட்ட வியூகன், சக்கரவர்த்தி அதிர்ந்து போயிட்டாங்க. இப்போ வியூகத்துக்கு உள்ளுக்குள்ள உதற ஆரம்பிச்சுது. இந்த பையன் அவங்கள மாதிரி கிடையாது, ஏதோ ஒண்ணு இவங்கிட்ட மறைஞ்சு கிடக்கு, இல்லனா யாருக்கும் தெரியாத விஷயம் எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்குள்ள வீரா அவங்கிட்ட இருக்கிற சில இலை வச்சு அவங்க 2 பேரையும் காப்பாத்த முடியுமான்னு வேக வேகமா தேடிட்டு இருந்தான். அப்ப பட்டு, வீரா, நீ எவ்வளவு தேடினாலும் உன்கிட்ட இருக்கிற இலைய வச்சு இவங்களை குணப்படுத்த முடியாது. இதுக்கு மருந்து அந்த வியூகன் கையில இருக்கிற மோதிரம் தான். அத முதல்ல எடுக்க பாரு, மிச்சத்தை நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. வீராக்கு இப்ப வியூகன் கூட சண்டை போடணும், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சா. அதுக்கு காரணம், ஏற்கனவே அவருக்கு வீரா மேல சந்தேகம் இருக்குன்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இவனா போய் பேச்சு கொடுத்தா வியூகன் உஷாராய் வேற ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் பொறுமையா இருந்தான். ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே சக்கரவர்த்தி வாய விட்டாரு. மாஸ்டர், இன்னும் எதுக்காக யோசிச்சிருக்கீங்க? இவன் சுண்டக்கா பையன், தூக்கி போட்டுட்டு வாங்க, நமக்கு நிறைய வேலை கிடக்கு அப்படின்னு நக்கலா சொன்னாரு. இந்த சுண்டக்கா பையன்தான் உன் 3 வெண்டக்கா பசங்களையும் கொலை பண்ணது ஞாபகம் இல்லையா அப்படின்னு ரைமிங்கா வியூகன் பதிலடி கொடுத்தாரு. அவ்வளோ வழியிலையும் அதிரன், ஜீவன் 2 பேருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சக்கரவர்த்தி சொன்னாலும் சொல்லலனாலும் வீராவை வியூகன் விட போறதில்ல. என்னப்பா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல அவ்வளோ பாசமா அப்படின்னு வியூகன் கேட்டாரு. இல்லையே, அவங்க விதி முடிஞ்சு போய் சேர போறாங்க, நான் நடுவுல புகுந்து எதையும் தடுக்க முடியாது அப்படின்னு தெனாவட்டா பதில் சொன்னான் வீரா. இப்போ அதிரனும் ஜீவனும் வீரா ஏதோ நோக்கத்தோட பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. சக்கரவர்த்திக்கு வீரா மேல பயங்கர சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நைசா யாரும் கவனிக்காத சமயத்துல வெளியே போயிட்டாரு. வீரா 2 கண்ணு வியூகனை பார்த்துட்டு இருந்தாலும் நெற்றிக்கண் சக்கரவர்த்தி பின்னாடிதான் இருந்துச்சு. போ போ, இவனை முடிச்சிட்டு அடுத்து நீ தான் எங்க டார்கெட் அப்படின்னு பட்டு சொல்ல வீரா சிரிச்சான். இது வியூகன் கண்ணுல பட்டுடுச்சு. வீரா கூட 2 பேர் இருக்காங்கன்னு அவரு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா யாருன்னு தான் புரிஞ்சுக்க முடியல. சக்கரவர்த்தியும் ஓடிட்டான். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வியூகன் ஒரு முடிவோட, நீங்க 4 பேரும் டாஸ்க்குக்காக வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒரு சின்ன சலுகை தரேன். இப்ப யாராவது ஒருத்தர் என் கூட சண்டை போடணும், அதுல ஒரே ஒரு ரவுண்டுல நீங்க ஜெயிச்சா கூட போதும், உடனே நான் இந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. இப்போ ஜீவன், அதிரன் இருக்கிற நிலைமையில அவங்க வந்து சண்டை போட முடியாது. இருக்கிற ஒரே ஒரு ஆள் வீரா மட்டும்தான். ஆனா அவனை போக விடாம ஜீவன் தடுத்தான். டே, நம்ம டாஸ்க்ல ஜெயிக்காம போனா கூட வி மாஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டாரு, ஆனா உயிரோட போகணும், ஏற்கனவே எங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அவன் வேற செத்துட்டான், நீ மட்டும் தான்டா இப்ப வரைக்கும் நல்லா இருக்க, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொன்னான். ஆமா வீரா, ஜீவன் சொல்ற மாதிரி நீ இங்க இருந்து போறதுதான் கரெக்ட். எப்படியும் நாங்க 2 நாள்ல மிருகமா மாறிடுவோம், எப்படி பார்த்தாலும் உன் கூட நம்ம இடத்துக்கு நாங்க வர முடியாது, அதனால கிளம்புடா அப்படின்னு சொன்னான். என் மேல நம்பிக்கை இருந்தா நான் வர வரைக்கும் இங்க இருந்து நகரக்கூடாது அப்படின்னு தூரத்துல இருந்தே சொல்லிட்டு வீரா கிளம்பிட்டான். இப்ப குகைக்கு வெளியே வியூகனும் வீராவும் ஃபைட் ஆரம்பிக்க போகுது. 3 ரவுண்டு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. வீரா பொசிஷன்ல இருக்க, ஆனா வியூகன் நம்ம 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல வந்து உட்காரு அப்படின்னு ஒரு இடத்தை காட்டினாரு. கீழே நெருப்பு விடாம எரிஞ்சிட்டு இருக்க, மேல ஒரு மனை மாதிரி போட்டு இருந்துச்சு. வீரா, நான் ரொம்ப வருஷம் வெளியே வராம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், திடீர்னு டாஸ்க்னு சொல்லிட்டு 4 பேர் என் எதிரில் நின்னதே எனக்கு ஷாக் கொடுத்துச்சு, அதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு சில சந்தேகம் இருக்கு, அது போனாதான் ஃபைட் பண்ண முடியும், வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாரு. வீரா அந்த நெருப்பையே உத்து பார்த்துட்டு இருந்தான். உனக்கு 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீ இதுல ஏறி உட்காரலன்னா உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த குகைக்குள்ள அடைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாரு. வீரா அந்த மன மேல ஏறின உடனே கீழே இருக்கிற நெருப்பு அணைஞ்சு 3 வீரா வியூகன் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவரு அதிர்ந்து பின்னாடி போக 3 வீரா இப்போ அவர் கூட ஃபைட் பண்ண
பொசிஷன்ல நின்னாங்க. அவரால அங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியல. அவர் மாஸ்டரா இருந்த காலத்துல அந்த ஊர்ல நிறைய பிரச்சனை வரும். சில பேரு உண்மையை மறைப்பாங்க. அவங்க வாயிலிருந்து கரெக்டான விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நெருப்பு மேல அவங்கள உட்கார வச்சு தண்டனை கொடுக்கறது வழக்கம். இப்போ அதையே தான் வீராக்கும் அவர் பண்ணாரு. ஆனா இங்க எல்லாமே தழகீழா நடக்குது. சின்ன பையனா இருக்கான். இந்த தண்டனையை எல்லாம் தாங்க முடியாம அவன் உயிர் போகும், அதுல இருந்து பவர் எடுத்துக்கலான்னு வியூகன் நினைச்சிட்டு இருக்க, வீரா அவருக்கு ஒரு தலைவலியா மாறிட்டான். இப்ப இவர் ஆரம்பிச்சத இவர் தான் முடிச்சு வைக்கணும். அதனால அவன் கூட ஃபைட் பண்ண பொசிஷன்ல நின்னாரு. முதல் ரவுண்ட் எந்த வீரா அட்டாக் பண்ண போறான்னு தெரியாம வியூகன் 3 பேர் மேலையும் கவனமா இருந்தாரு. முதல் வீரா கையிலையும், 2வது வீரா கால்லையும், 3வது வீரா முகத்திலையும் குத்து விட்டாங்க. இதுல வியூகன் தடுமாறி பின்னாடி போய் விழாம பேலன்ஸ் பண்ணி நின்னு வீராவை கூர்ந்து கவனிச்சாரு. ஜீவன் அதிரன் கூட சண்டை போடும் போது வியூகன் அவரோட உண்மையான ரூபத்துல இருந்து வெளியே வரல. அதாவது அவரை யாரும் தொட்டு கூட உணர முடியாது. ஆனா வீரா கிட்ட அவர் உண்மையான ரூபத்தோட தான் எதிர நின்னுட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா 100 பேரை அவரால் சமாளிக்க முடியும். ஆனா இந்த குட்டி பையன், அதுவும் 3 ரூபத்துல, ஏன் என்னால அவனை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு அவருக்கு குழப்பமா இருந்துச்சு. அடுத்த ரவுண்டு வீரா அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சான். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் பண்ணணும். வீரா பக்கத்துல இருக்கிற 3 செடியை காட்டி உங்களுக்கு 30 செகண்ட் டைம். இப்ப அடிக்கிற காத்துல ஒரு செடி இன்னொரு செடி மேல பட்டு அதோட கலர் மாறும். கிட்டத்தட்ட 30 வேறுபட்ட கலர்ஸை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு முடிச்சான். இதனால எனக்கு என்னப்பா அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டார். இப்ப இருக்கிற 3 வீரா மாறி ஒரு வீரா மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுக்கு உங்களுக்கு சம்மதமா இருந்தா நீங்க இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வியூகன் உடனே ஒத்துக்கிட்டாரு. இது வீரா மாய மீன்கள் போட்டியில இருந்து எடுத்த ஐடியா தான். வியூகன் அதை தப்பு இல்லாம கம்ப்ளீட் பண்ண இப்போ ஒரே ஒரு வீரா மட்டும்தான் அவர் முன்னாடி நின்னான். முதல் ரவுண்ட்ல யாருக்கும் எந்த பாயிண்ட்டும் கிடைக்கல. ஒருவேளை வியூகன் விழுந்திருந்தா வீரா ஜெயிச்சிருப்பான். அதனால 2வது ரவுண்டுக்கு ரெடி ஆனாங்க. வீரா, நான் இப்போ சில பொசிஷன்ஸ் வச்சு காமிப்பேன். நீ அதுக்கு சம்பந்தமான பொசிஷன்ல நிக்கணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் தர அப்படின்னு சொன்னாரு. அதுபடி அவரு பாம்பு மாதிரி வீரா கண்ணுக்கு தெரிய இவனும் பதிலுக்கு அசராம டிராகன் முகத்தை அவருக்கு காட்டினான். ஆமா, அன்னைக்கு ஆகாய மலையில டிராகன் டீம் அவனுக்கு கத்து கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் இப்ப உபயோகமா இருந்துச்சு. உண்மையாவே வீராவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் வியூகனுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 பொசிஷன்ஸ் பண்ணாலும் வீரா அதுக்கு மேட்ச் பண்ணிட்டான். இப்போ அவர் வாக்கு கொடுத்த மாதிரி வீரா என்ன கேட்டாலும் தரணும். உங்க கையில போட்டு இருக்கிற மோதிரத்தை கொடுங்க அப்படின்னு வீரா கேட்க அவர் பயந்து 10 அடி பின்னாடி போயிட்டாரு. யாருப்பா நீ? யாரு? மரியாதையா யாருன்னு சொல்லிடு அப்படின்னு அவர் குரல்ல அப்படி ஒரு நடுக்கம். அதுக்கு காரணம் அவர் கையில இருந்த அந்த மோதிரத்தோட மகிமை. ஒரு காலத்துல ஜூவஸ் அரண்மனையில நடந்த போட்டியில வியூகன் ஜெயிச்சதுக்காக அங்க கொடுத்தது. அதுக்கப்புறம் வரிசையா எங்க என்ன போட்டி நடந்தாலும் எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் வியூகன் தான் ஜெயிப்பாரு. அதுக்கு எல்லா காரணமும் அந்த மோதிரம் தான் ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிய வந்துச்சு. அவர் உயிர் எதிரிகளால போக போன சமயத்துல அந்த மோதிரம் தான் அவருக்கு வழிகாட்டி மறைஞ்சு வாழ சொல்லி இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு வருது. அப்படிப்பட்ட மோதிரத்தை யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி அந்த காலத்திலேயே சிறப்பு பூஜை பண்ணி அவர் கையில மாட்டி இருந்தாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவருக்கு வீரா சர்வ சாதாரணமா அந்த மோதிரத்தை காட்டி குடுன்னு கேட்ட உடனே அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வராம இருந்ததுதான் அதிசயம். அவருக்கு வீராவை பார்க்கவே பயமா இருந்துச்சு. ஏற்கனவே அவன் மேல சந்தேகம் இருக்க யாரோ தன்னை கண்டுகிட்டு கொலை பண்ண அனுப்பி இருக்காங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாதுன்னு ஓட நினைச்சாலும் வீரா தடுத்து நிறுத்தினான். உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான மருந்து எங்க இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், நீ தயவு செஞ்சு நான் போகிறதுக்கு வழிவிடு அப்படின்னு சொல்ல வீரா முடியாதுன்னு தலையாட்டினான். உடனே வியூகன், ஓ அந்த சக்கரவர்த்தி பத்தி தெரியணுமா, அதுக்கு தான் அவரை தடுக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு கேட்டாரு. ஆனா வீரா அதுக்கும் இல்லன்னு தலையாட்டினான். டே, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்போ நீ யாருன்னு உண்மையை சொல்லல, நான் என்னோட உண்மையான அவதாரத்தை காட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துனாரு வியூகன். அப்படியா, முதல்ல நான் என் அவதாரத்தை காட்டுறேன், அப்புறம் உன் முடிவை சொல்லு அப்படின்னு வீரா கம்பீரமா நெற்றிக்கண் கிடைச்ச அரண்மனையில இருந்த ஜூவஸ் தோற்றத்துக்கு மாற என் கொலசாமி அப்படின்னு கத்தி வியூகன் அப்படியே கால்ல விழுந்துட்டாரு. அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வீரா மட்டும்தான் அங்க இருந்தா.
என் குலசாமி எங்க எங்க அப்படின்னு அந்த இடத்த சுத்தி சுத்தி ஓடிட்டு இருந்தாரு. வீரா கை கட்டி நின்னு பார்த்துட்டு இருந்தவன் அவரை ஒரே எட்டுல பிடிச்சு நிறுத்தினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெரர் பீஸா இருந்த மனுஷன் இப்ப குழந்தை மாதிரி அழுறத வீராவாலேயே பார்க்க முடியல. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பட்டு இப்பதான் வாய திறந்துச்சு. வீரா, நீ நெற்றிக்கண்ண அவருக்கு காட்டு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அதிர்ச்சியா அதை திரும்பி பார்த்தான். என்ன பட்டு சொல்ற? யாரு கண்ணுக்கும் இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருந்தியே, இப்ப இவர் பார்த்தா எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டான். இவரால உனக்கு எந்த ஆபத்தும் வராது, தாராளமா காட்டலாம் அப்படின்னு உத்தரவு கொடுக்க, வீரா அதுக்கப்புறம் தான் அலைஞ்சிட்டு இருந்த வியூகன் கைய பிடிச்சு தன்னை பார்க்க வச்சான். தம்பி, இந்தாப்பா நீ கேட்ட மோதிரம், அப்புறம் இந்த தொப்பி ஸ்வாடு அப்படின்னு கை நடுங்க தான் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வீரா கிட்ட கொடுத்துட்டு, ஒரே ஒரு தடவை என்னோட குலசாமியை மட்டும் காட்டிடுப்பா அப்படின்னு உதடு துடிக்க கேட்டாரு. உன் குலசாமி இங்க இருக்கு அப்படின்னு வீரா அவன் நெத்திய காட்ட, அந்த இடம் இருள் கவ்வி நெற்றிக்கன் வியூகன் பார்வைக்கு தெரிஞ்சது. அவர் மூச்சு அடைச்சு போய் அப்படியே கீழே தொப்புன்னு விழுந்து வீராவை தான் கண் சிமிட்ட மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த கண்ணு அப்படின்னு அதுக்கு மேல அவருக்கு வார்த்தையே வரல. வீரா அவரை தூக்கி நிறுத்தி, இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்க, கண்ணை தொடச்சுக்கிட்டே ஆமா அப்படின்னு தலையாட்டினாரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு வீரா மூலமா நெற்றிக்கன் வியூகன் கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. உங்களை பார்த்துட்டேன் இல்லையா, இனிமே இந்த ஜென்மம் சாப விமோச்சனம் அடைஞ்சாச்சு, இனிமே நான் வேற எங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு வீரா கைய பிடிச்சுக்கிட்டாரு. ஏன் இந்த மறைவான வாழ்க்கை? எதுக்காக இந்த ஊரை அடிச்சு மக்களை பயம் காட்டுற அப்படின்னு நெற்றிக்கன் கேட்க, அவங்களுக்குள்ள ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது நெற்றிக்கனுக்கு கொடுத்த விளக்கமா இல்ல வீராக்கு கொடுத்த விளக்கமான்னு பின்னாடிதான் தெரியும். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு நெற்றிக்கன் சொல்ல, வியூகனுக்கு நெற்றிக்கன் விட்டு பிரிய மனசே இல்ல. அவர் கண்ணு முன்னாடியே வீரா நெத்தியில இருந்து நெற்றிக்கன் மறைஞ்சு போய் இப்ப வீரா மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சான். நீ யாருப்பா? உன் நெத்தியில எப்படி என்னோட குலசாமி குடியிருக்காரு அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு வியூகன். வீரா திரும்பி பட்டுவ பார்க்க, தாராளமா சொல்லலாம் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுச்சு. வீரா நடந்த கதைய சொல்ல, அவன் தலைய தடவி கொடுத்து, உன்கிட்ட இருக்கிறது எப்பேற்பட்ட சக்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. வீராவும் தலையாட்டி அவனோட டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாத்தையும் சொன்னான். ரொம்ப சாதாரணமா என்னோட குலசாமியை நினைச்சிடாத வீரா, அவரோட பெருமை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு மார்த்தட்டி நிமிர்ந்து நின்னாரு வியூகன். வீரா சிரிச்சுக்கிட்டே, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, என் சாமி கிட்ட தோக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ என்ன பண்ண சொல்றியோ நான் பண்றேன் அப்படின்னு பணிஞ்சு வந்தாரு. உங்களுக்கு இது செட் ஆகல, நீங்க எப்போதுமே நிமிர்ந்து என் கூட போட்டி போடுங்க, அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வீரா சொன்னான். நீ சாதாரணமா இருந்தா கண்டிப்பா நான் நடந்துக்கிற விதமே வேற, என் சாமிக்கு நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவரோட கத்தியை எடுத்து வலது பக்கம் நீட்ட, வீரா மேல பூமழை பொழிஞ்சுது. அடுத்ததா அவர் கையாலேயே வீராக்கு அந்த மோதிரத்தை போட்டு விட்டு அதை வச்சு எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீராவை கட்டி பிடிச்சு, பத்திரமா இரு, இந்த பவர் உன்னை வேற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல். எபிசோட் 95. வியூகன் வீராவை கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்த சமயம், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவை இழந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ அப்படின்னு அவசரப்படுத்துச்சு பட்டு. வீரா வியூகனை பத்திரமா அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் குகைக்குள்ள வந்தான். இப்ப அவன் கிட்ட வியூகன் மோதிரம் இருக்கிறதுனால பயம் இல்லாம ஜீவன் அதிரன் பக்கத்துல போய் அவங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சான். ஏற்கனவே மயக்கத்துல இருந்தவங்க வீரா மருந்து அவங்க வாயில விட விட முதல்ல உடம்ப தூக்கி போட ஆரம்பிச்சிச்சு. வீராக்கு கரெக்டா தான் பண்றோமான்னு சந்தேகம் வரும்போது எல்லாம் பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படியே 2-3 மணி நேரத்துக்கு ஜீவன் அதிரன் கண்ணு முழிக்கவே இல்லை. வீரா அதுக்குள்ள எல்லாருக்கும் தேவையான பழம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். அது வரைக்கும் பட்டு அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்துச்சு. முதல்ல கண் விழிச்சது அதிரன் தான். அவனோட அசைவை பார்த்துட்டு வீரா மெதுவா அவனை எழுப்பி உட்கார வச்சான். அதுக்குள்ள ஜீவனும் எழுந்துட்டான். எதுக்குடா எங்க பக்கத்துல இருக்க, தள்ளிப்போ அப்படின்னு 2 பேரும் ஒரே சமயத்துல வீராவை விட்டு வேற பக்கம் உட்கார்ந்தாங்க.
நான் அந்த வியூகனை ஜெயிச்சிட்டேன். அதுக்கு பரிசா உங்களை காப்பாத்துற மருந்து எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ உங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, இனிமே சாதாரணமா இருக்க போறீங்க அப்படின்னு வீரா சந்தோஷமா சொன்னான். அவங்களுக்கும் மனசு இப்பதான் திருப்தியா இருந்துச்சு. வீரா கொண்டு வந்த பழத்தை 3 பேரும் பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் வீரா, உன் உடம்புல அந்த வியூகன் பாய்சன் ஏறல, அவன் உன்னை கடிக்கலையா அப்படின்னு அதிரன் கேட்டான். இல்ல, அவர் கூட நான் வேற மாதிரி ஃபைட் பண்ணேன் அப்படின்னு நடந்ததை சொன்னான். அதுக்கு ஜீவன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆகாய மலைக்கு கிளம்புறோம், இதோட இந்த டாஸ்க் போதும் அப்படின்னு சொன்னான். டேய், இன்னும் நம்ம அந்த சக்கரவர்த்தியை ஃபேஸ் பண்ணவே இல்லை. முக்கியமா இந்த ஊருக்கு எதுக்கு அந்த நோய் வந்துச்சு, யாரு காரணம், எதுவுமே கண்டுபிடிக்காம ஏன் கிளம்பணும் அப்படின்னு வீரா கேட்டான். என்னடா பேசுற, நம்ம கூட ஆரியன் இல்ல, இத வி மாஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டாமா, இதுக்கு மேல நம்ம எப்படி தனியா எல்லா டெசிஷனையும் எடுக்கிறது அப்படின்னு திரும்பவும் ஜீவன் கேட்டான். எப்படி இருந்தாலும் ஆரியன் தான் இந்த டாஸ்க்கு கேப்டன், அவனே இப்ப இல்ல, அதனால ஜீவன் இந்த முடிவை எடுத்தான். வீரா யோசனையா அதிரனை பார்க்க அவனும் வீராவை தான் பார்த்துட்டு இருந்தான். நம்ம வந்துட்டோம், திரும்பவும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது, வீரா சொன்ன மாதிரி சக்கரவர்த்தியை பார்த்துட்டே கிளம்பலாம் அப்படின்னு அதிரன் முடிவா சொல்லிட்டான். சரிடா, நம்ம ஊர் உள்ளேயும் பார்த்தாச்சு, வெளியவும் பார்த்தாச்சு, இந்த மலையை தவிர சக்கரவர்த்தி தங்கறதுக்கு வேற இடமே கிடையாது, இப்ப போய் அவர் எங்கன்னு தேடுறது அப்படின்னு ஜீவன் கேட்டான். நெற்றிகன் வீராக்கு சக்கரவர்த்தி இருக்கிற இடத்தை ஏற்கனவே சொல்லிருச்சு, இப்ப அதை இவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன, அவரோட பசங்க 3 பேரும் கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சாங்களே, ஏன் அங்க பார்க்க கூடாது அப்படின்னு புதுசா ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி நடிச்சான். ஆமால, அங்க கண்டிப்பா அவர் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு திரும்பவும் அவங்களுக்கு டாஸ்க் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஆரியன் உடம்பை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வருத்தமா கேட்டான் அதிரன். அது இப்ப ரிஸ்கடா, ஒருவேளை அவன் உடம்புலையும் வியூகன் பாய்சம் இருந்துச்சுன்னா அது திரும்பவும் நம்ம உடம்பு மேல ஏற சான்ஸ் இருக்கு, நம்ம போய் சக்கரவர்த்தியை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறமா இதை பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு வீரா சொல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இங்க சக்கரவர்த்திக்கு இருப்பு கொள்ளல, ஒருவேளை பசங்க என்ன தேடி வந்துருவாங்களா அப்படின்னு பயந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு எல்லாரையும் விட வீரா மேலதான் கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. அந்த பையன் கண்ணுல ஏதோ இருக்கு, இல்லனா எப்படி என் பசங்களை கொல்ல முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சு கண்மூடி திறக்க வீரா அவர் முன்னாடி இருந்தான். பயத்துல அவர் அலறி விழுந்து வேற பக்கம் ஓட பார்க்க அதிரன் ஜீவன் அவரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. வீரா வருவான்னு அவர் கரெக்டா கணிச்சிருந்தாரு. ஆனா எப்படி அதிரன் ஜீவன் 2 பேரும் வியூகன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்க? அப்போ அவரையும் இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு மனசுல ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு. ஆனா வெளியே பயத்தை காட்டிக்காம, நீங்கெல்லாம் இப்போ மனுஷங்களா இருக்கீங்களா, இல்ல வியூகன் மாஸ்டர் பாய்சன் உங்க உடம்புல கலந்து மிருகங்களா மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அது நீங்க சொல்ல போற பதில்ல தான் இருக்கு அப்படின்னு வீரா சக்கரவர்த்தியை நெருங்கி வந்தான். நீ ஆரம்பத்துல இருந்தே என்ன அதிகமா சீண்டி பார்த்துட்ட, போனா போது சின்ன பசங்கன்னு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து உங்க ஊருக்கு ஓடிடுங்க அப்படின்னு மிரட்டி பார்த்தாரு. அதுக்கு வீரா, உங்க கண்ணுல ஏதோ உண்மை இருக்கு, எங்களை நம்பி அதை சொன்னா உங்களையும் இந்த ஊரையும் எங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல ஜீவன் அதிரன் அதிர்ந்து அவனை பார்த்தாங்க. டேய், என்னடா உன் இஷ்டத்துக்கு வாக்கு கொடுக்குற, அவர் கண்ணுல எங்கடா உண்மை இருக்கு, எனக்கு என்னமோ நீ வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கிசுகிசுப்பா வீரா காதுல சொன்னான் ஜீவன். ஆனா இங்க வீரா பேசினது சக்கரவர்த்தி மனசை மாத்தி இருந்துச்சு. அவர் உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டாரு. எங்க ஊரு நல்ல செழிப்பா இருந்த சமயத்துல பசங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுக்க நான் ஒரு அகாடமி ஓபன் பண்ணேன். நிறைய புது மாஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டாரு. வீரா அவர் உண்மையாதான் சொல்றாரான்னு நெற்றிகன் மூலமா ஸ்கேன் பண்ணான். எதுவும் பொய் இல்லைன்னு தெரிஞ்சுச்சு. நான் மாசத்துக்கு ஒரு தரம் அகாடமிக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா என் பசங்களும் அங்கதான் பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னோட பெரிய பையன் ஒரு மாஸ்டர் பத்தி புகார் சொன்னான். முதல்ல நான் அதை நம்பல. ஆனா இன்னும் 2-3 பேர் அவரை பத்தி என்கிட்ட தனியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த விஷயம் சீரியஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எழுந்து போய் ஸ்வாட் எடுத்துட்டு வந்தாரு. அது வெளியே பார்க்கறதுக்கு சாதாரண ஸ்வாட் மாதிரி இருந்தாலும் கை பிடிக்கிற இடத்துல சில பட்டன்ஸ் இருந்துச்சு. சக்கரவர்த்தி ஜீவனை கூப்பிட்டு இந்த பட்டன் நமக்கு அப்படின்னு சொல்ல அவனும் அதே மாதிரி பண்ணான். அடுத்த செகண்ட் ஜீவன் மயங்கி விழ வீரா அதிரன் 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. வீராக்கு கோவம் வந்து, என்ன எங்களை ஏதாவது ஏமாத்த ட்ரை பண்றீங்களா, வேண்டாம் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன், மரியாதையா இப்ப இவன் எழுந்திருக்கணும் அப்படின்னு கத்துனான். கொஞ்சம் இரு வீரா
அப்படின்னு சக்கரவர்த்தி ஜீவனுக்கு ஒரு மருந்து கொடுக்க அவனும் எழுந்துட்டான். ஜீவனுக்கும் சக்கரவர்த்தி பண்ணது கோவம் தான், இருந்தாலும் இவங்க 3 பேரு அவர் ஒத்த ஆளு, கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு மீதி கதையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2 மாஸ்டரும் இதே மாதிரி தான் ஸ்வாட் பயிற்சி கொடுக்குறோங்கிற பேர்ல பசங்களை மயக்கி அவங்க உடம்புல இருந்து சத்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதனால பசங்க சோர்வா இருக்கிறதா அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் வரும். அதனால நானே அவங்கள பார்த்து விசாரிக்க போனேன். அப்பதான் எதர்ச்சியா அவங்க பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சு. அவங்க உண்மையான மாஸ்டர்ஸ் கிடையாது. ஊரா போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமா பசங்களை தீய சக்திக்கு ரெடி பண்றது தான் அவங்க பிளான்னு தெரிஞ்சது. எனக்கு எப்போதுமே என் ஊர் முக்கியம், அதனால யோசிக்காம அவங்கள ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு கண்ணை மூடினாரு. வீரா, அதிரன், ஜீவன் 3 பேருக்கும் சக்கரவர்த்தி முதல் பாதி கதையை கேட்டுட்டு கொஞ்சம் அவர் மேல மரியாதை வந்துச்சு. அவங்க அது மட்டும் பண்ணல, எப்படியோ நான் அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு என்ன பார்க்க வந்தாங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தை முத்தி போய் 2 பேரும் என்னோட கழுத்துல கடிச்சிட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவரோட கழுத்து பகுதியை காட்டினாரு. அங்க சதையே இல்லாம ரத்தம் உறைஞ்சு போய் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அதிரன் கேட்டான். யாருக்கும் தெரியாம என்னோட சமையல்காரர் மூலமா வைத்தியர்கிட்ட காட்டினேன். இதுக்கு மருந்து அந்த மாஸ்டர்ஸ் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்தேன், அப்புறம் நான் இறந்து போயிட்டதா சொல்லிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். ஆமா, உங்க ஊருக்குள்ள ஏதோ விஷக்கிருமி பரவுனதா வெளியே பேசிக்கிறாங்களே, அது உண்மையா? மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வீரா கேட்டான். அதுக்கு இன்னொரு கும்பல் காரணம். நம்மெல்லாம் வியூகன் மாஸ்டரை ஒரு குகையில சந்திச்சோம்ல, அங்க ஏதோ மருந்து தயாரிக்கிறதா என்னோட சமையல்காரர் வந்து என்கிட்ட சொன்னாரு. என்னால இந்த கழுத்து வலியோட அங்க போய் பார்க்க முடியல. வேற வழி இல்லாம என்னோட பசங்களை அனுப்பி வச்சேன். அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாரு. உடனே அதிரன், இது ரொம்ப பெரிய கதையா இருக்கும் போல, வீரா, ஜீவன் 2 பேரும் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் வி மாஸ்டர் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னான். நம்மால ஏற்கனவே நெட்ரிகன் மூலமா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்தாலும் அதிரன் சொன்னதுக்காக நடிச்சு பாவ்லா பண்ண ஆரம்பிச்சான். இந்த சக்கரவர்த்தி திரும்பவும் அவரோட வாக்குமூலத்தை ஆரம்பிச்சார். என்னோட 3 பசங்களும் அந்த குகைக்குள்ள போய் அங்க நடக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதாவது அங்க நோய் பரப்ப ஒரு பக்கம் மருந்தும், அதே மாதிரி அந்த நோயை கட்டுப்படுத்த இன்னொரு பக்கம் மருந்தும் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே அவரு கண்ணு கலங்கிருச்சு. வீரா உடனே அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண வச்சான். அது மட்டும் இல்ல, அவர் அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியானது. அவங்க தயாரிக்கிற மருந்தை மக்களா கலந்து அதிக நடமாட்டம் இருக்கிற இடத்துல தெளிச்சு விட்டுடுவாங்க. அந்த மருந்தோட வீரியம் உடனே தெரியாது. முதல்ல அவங்களுக்கு மயக்கம் வரும், அடுத்தது காய்ச்சல், அப்புறம் கை கால் வலின்னு துடிப்பாங்க. அதை குணப்படுத்துற மருந்தும் இவங்க கிட்ட தான் இருக்கும். மாத்து மருந்து வாங்க வர்றவங்க கிட்ட பைசா பிடுங்கி அந்த ஊரு ராஜா வரைக்கும் நோய் பரப்பி விட்டு அவங்க அந்த ஊரை அடிமைப்படுத்திடுவாங்கன்னு சொல்ல 3 பேரு கண்ணும் கலங்கிருச்சு. இப்படி எல்லாம் கூடவா நடக்குது அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. அதை விட கொடுமையான விஷயம், என் பசங்களை அவங்க பேசி பேசி தாஜா பண்ணி எப்படியோ விஷம் மருந்த அவங்க கிட்டேயே கொடுத்து என் நாட்டு மக்களை நோய்க்கு அடிமைப்படுத்திட்டாங்க. இத அவங்க என்கிட்ட சொல்லும் போது நான் கொதிச்சு போய் 3 பேரையும் கொல்ற அளவுக்கு போயிட்டேன். ஆனா என்னால முடியல அப்படின்னு தலைய குனிஞ்சுக்கிட்டாரு. ஏன் பெத்த பசங்கன்னு பாசம் வந்து தடுத்துச்சா அப்படின்னு வீரா கேட்டான். இல்ல, அதுக்குள்ள என்னோட கழுத்துல ஏற்பட்ட இந்த விஷத்தோட வீரியம் ஜாஸ்தியாகி என்னோட பொண்டாட்டிய பசங்க எதிரில் நான் கொன்னுட்டேன். அதை சொல்லி சொல்லி என்னை மிரட்டிட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அழுதாரு. சரி, அந்த மாஸ்டர்ஸ் திரும்பவும் வந்தாங்களா? உங்களுக்கு மாத்து மருந்து கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அவங்க வரல. அப்படி வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா என் உடம்புல விஷம் ரொம்ப தூரம் பரவிடுச்சு அப்படின்னு விரக்தியா சொன்னாரு. உடனே வீரா நெட்ரிகன் கிட்ட அந்த மோதிரத்து மூலமா இவர் உடம்புல விஷம் எடுக்க முடியுமான்னு கேட்க, அவசரப்படாத, இன்னும் அதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. என்னோட ஊர் மக்களை காப்பாத்தத்தான் நான் இந்த மாதிரி ஃபுல்லா என்னை கவர் பண்ணிக்கிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் நீங்க டாஸ்க் பண்ண வந்ததா சொன்னதும் எனக்கும் கோவம் வந்துருச்சு. எங்க நீங்களும் அந்த மாஸ்டர்ஸ் மாதிரி என் ஊரை அழிச்சிட போறீங்கன்னு தான் உங்களை நான் கொல்ல வந்தேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. சரி, அவங்க மாத்து மருந்து ரெடி பண்ணி வச்சாங்கன்னு சொன்னீங்களே, அதை வாங்கி உங்க மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அதிரன் கேட்டான். அதுக்கு அவங்க என் கிட்ட கேட்ட விலை ரொம்ப ஜாஸ்திப்பா, என் உயிரே போனாலும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. 3 பேரும் அவரை புரியாம பார்க்க, அவங்க கொடுக்குற அந்த நோய் பரப்புற மருந்தை நான் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் தெளிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. என்னால முடியாதுன்னு மறுத்துட்டேன்.
அப்படின்னு சொல்லும்போது அவர் முகத்துல அவ்வளோ கர்வம் இருந்துச்சு. அப்போ உங்க ஊர்ல இருக்கிற காட்டை சுத்தி நிறைய ரத்த கரை இருக்கே, யாரையாவது அவங்க கொன்னுட்டாங்களா அப்படின்னு ஜீவன் கேட்டான். அவங்க ஒருத்தரை கூட கொல்ல மாட்டாங்க, எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், அதனால ஊர் உள்ள வர்றவங்களை பயம் காட்ட மட்டும்தான் அதெல்லாம் செட்டப் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உண்மையாவே 3 பேருக்கும் சக்கரவர்த்தியை பார்க்க பாவமா தான் இருந்துச்சு. ஒரு ஊரை நல்லா ஆண்டு வந்துட்டு இப்படி யாருன்னே தெரியாதவங்க பண்ண சதியில குடும்பத்தை இழந்துட்டு இன்னும் ஊருக்காக போராடிட்டு இருக்கிற சக்கரவர்த்தி பசங்க மனசுல எங்கேயோ உயர்ந்துட்டாரு. இன்னும் அவங்க உங்க ஊரை சுத்தி தான் இருக்காங்களா அப்படின்னு பசங்க கேட்க, அது எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏதோ மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்காங்க, என் ஊர் மக்கள் அதுக்கு தான் பயந்து வெளியே வர்றதே இல்லை, சொன்ன அசிங்கம் வாரத்துல ஒரே ஒரு நாள் வெளியே வந்து தேவையான சாமான் வாங்கிக்க அலோவ் பண்ணுவாங்க, அதுவும் பொண்ணுங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லும் போதே அவர் குரல் உள்ள போயிருச்சு. பசங்களுக்கு புரிஞ்சது, அவங்க பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி ஏதோ பண்ணி இருக்காங்கன்னு. சக்கரவர்த்தி சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது கண்டிப்பா அவங்க உடம்புல மருந்தை செலுத்தி அனுப்பி இருப்பாங்க. அடுத்த வாரம் அந்த குடும்பமே நோயால இறந்ததா செய்தி வரும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு சொன்னாரு. உண்மையா பார்த்தா இது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே நாள்ல இதை தீர்க்கவும் முடியாது. அதுக்கு காரணம் அக்கம் பக்கத்துல இருந்து யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த ஊரை பார்த்து பயம் வர்ற மாதிரி எல்லா வேலையும் 1 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. பசங்களா, நீங்க டாஸ்க்குக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க, ஆனா ரொம்ப நாள் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது, எப்ப வேணும்னாலும் ஆபத்து உங்களை நெருங்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு. வீரா உடனே எழுந்து நின்னு, நாங்க இப்ப கிளம்புறோம், ஆனா இந்த ஊரை விட்டு இப்ப போக மாட்டோம். அதிரன் ஜீவனை தாண்டி வெளியே வந்துட்டான். 3 பேரு திரும்பவும் அவங்க பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு அதிரன் எடுத்துட்டு வந்த மரத்து உள்ள வச்சு இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வீரா பேக் பண்ண ஆரம்பிச்சான். டே வீரா, என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பிளான் என்ன அப்படின்னு ஜீவன் கேட்க, அதுக்கு அவன் சொன்ன பதில்ல 2 பேரும் தலைய பிச்சுக்கிட்டாங்க. எபிசோட் 96. சக்கரவர்த்தி வாக்குமூலம் கொடுத்து முடிச்ச உடனே பசங்க திரும்பவும் அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சக்கரவர்த்தி கிட்ட வீரா, நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்க அதிரன் ஜீவனுக்கு எதுவும் புரியல. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு வீரா சொல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அதிரன் கோவமா கேட்டான். வீரா அவனை முறைக்க, அதிரன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, நீ தானடா சக்கரவர்த்தி கிட்ட நாங்க ஊருக்கு போகலன்னு சொன்ன அப்படின்னு ஜீவன் புரியாம கேட்டான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ 4-5 பேர் இவங்களை நோக்கி ஓடி வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா சுத்தி யாருமே இல்ல. அதிரன் ஜீவன் வீராவை பார்க்க வாயில கை வச்சு பேச வேண்டான்னு சொன்னான். திரும்பவும் அதே சத்தம், ஆனா இப்போ ரொம்ப கிட்ட கேட்டுச்சு. அதாவது அவங்கள நெருங்கி யாரோ ஏதோ பண்ண வர்ற மாதிரி இருக்க பசங்க ஹார்ட் பீட் ஏகத்துக்கும் எகிரிச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அடங்க இன்னும் அதிரன் ஜீவன் வீரா பக்கத்துல தான் ஒட்டிட்டு இருந்தாங்க. வீரா, இப்ப பேசலாமா அப்படின்னு ஜீவன் ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்க அவன் தலையாட்டி ஓகேன்னு சொன்னான். சக்கரவர்த்தி சொன்ன அந்த மர்ம ஆளுங்களா இப்ப வந்துட்டு போனது அப்படின்னு ஜீவன் கேட்க வீரா ஆமான்னு சொல்லி, அவங்க நம்ம பின்னாடியே தான் இருக்காங்க, ஆனா நம்மளால அவங்கள பார்க்க முடியாது, இப்போ நம்ம ஊருக்கு போக போறோம்னு நம்பி இப்ப எதுவும் பண்ணாம கிளம்பிட்டாங்க, அதுக்கு தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு வீரா புரிய வச்சான். இப்போதான் அதிரன் ஜீவனுக்கு மூச்சு விட முடிஞ்சுது. வீரா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நான் கேட்டா நீ தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஜீவன் புதிர் போட்டான். என்கிட்ட நீ எது வேணும்னாலும் கேட்கலாம் அப்படின்னு வீரா ஜீவன் தோள் மேல கை போட்டு அவனை பயம் இல்லாம பேச வச்சான். இல்லடா, எப்படி உனக்கு மட்டும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு மனசுல இருந்ததை கேட்டுட்டான். உடனே வீரா வியூகன் அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை காட்டினான். இது நான் அவரை ஜெயிச்சதுக்கு பரிசா கொடுத்தது, அது மட்டும் இல்லாம இதோ தொப்பி ஸ்வாட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறாரு, இப்போ அதுதான் மர்ம ஆளுங்களை என் கண்ணுக்கு காட்டுச்சு அப்படின்னு சொன்னான். அதிரன் ஜீவன் 2 பேரும் வீராவை அப்படியே கட்டிக்கிட்டாங்க. இப்ப எதுக்குடா இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னு வீராவும் அவங்கள கட்டிக்கிட்டே பேச ஆரம்பிச்சான். இப்போ அதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது, அடுத்து என்ன பிளான்னு சொல்லு அப்படின்னு அதிரன் கேட்டான். இப்போ நீ ஆகாய மலைக்கு கிளம்பி போய் மாஸ்டர் கிட்ட நீங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு வீரா சொன்னான்.
இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல அவர் இங்க கிளம்பி வந்து மாஸ்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஜீவன் கேட்டான். அதுக்காக இங்க நடக்கிற பிரச்சனைய அப்படியே விட்டுட்டு நம்ம போக முடியாது. என்ன இருந்தாலும் சக்கரவர்த்தி வி மாஸ்டருக்கு கொஞ்சம் க்ளோஸ், அதனாலதான் டாஸ்க் பண்ண நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு வீரா சொன்னான். சரி, நம்ம ஆரியன் பத்தி எதுவுமே யோசிக்கலையே, அவன் உடம்பு இன்னும் அந்த மலை மேல தானே இருக்கு அப்படின்னு ஜீவன் கேட்டான். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வி மாஸ்டர் வந்தாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதிரன் நீ கிளம்பு அப்படின்னு வீரா சொல்ல அவன் வேற ஏதோ யோசனையில இருந்தான். டேய், அவன் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஜீவன் அதிரன் தோளத்தோட, எனக்கும் தெரியும்டா, இப்ப எப்படி ஆகாயமலைக்கு போறது, மந்திரப்பாய் பத்தின டீடைல்ஸ் ஆரியனுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னான். கவலைப்படாத, இந்த தொப்பியை போட்டுக்க அப்படின்னு வியூகன் வீராக்கு கொடுத்ததை அதிரனுக்கு போட்டு விட்டான். இப்ப கண்ணை மூடி நீ ஆகாயமலைக்கு போகணும்னு நினைச்சா போதும், அங்க ரீச் ஆயிடுவ, புரியுதா, இப்படி யூஸ் பண்ணு அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வீரா சொல்லி கொடுக்க அதிரன் அதை ஃபாலோ பண்ணி கிளம்பிட்டான். இப்ப வீரா ஜீவன் மட்டும்தான் சக்கரவர்த்தி ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப வி மாஸ்டர் வர்ற வரைக்கும் நம்ம என்னடா பண்றது அப்படின்னு ஜீவன் கேட்க, ஆரியன் இருக்கிற குகைக்கு போலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டான் வீரா. இங்க அதிரன் வி மாஸ்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். வீராவை ரொம்பவே பாராட்டி தள்ளிட்டாரு மாஸ்டர். பக்கத்துல இருந்த சஞ்சீவனுக்கு அதை பொறுத்துக்க முடியல. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு வி மாஸ்டர் எழுந்துக்க சஞ்சீவனும் அவங்க கூட தொத்திக்கிட்டான். ஆகாய மலையிலிருந்து கிளம்பின அந்த மந்திர பாயில அதிரன், வி மாஸ்டர், சஞ்சீவன் அப்புறம் அவரோட ஜால்ராஸ் எல்லாரும் இருந்தாங்க. சஞ்சீவனால வீரா இன்னும் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற செய்தியை ஜீரணிக்கவே முடியல. வீரா கிளம்பும் போதே அதிரன் கிட்ட ஆரியன் விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டான்னு காரணமா மறைக்க வச்சான். அது தெரியாம சஞ்சீவன் ஆரியன் ஏதாவது பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கான். அவன் உயிரோடவே இல்லைன்னு தெரிஞ்சா சஞ்சீவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. எல்லாரும் சக்கரவர்த்தி இடத்துக்கு வந்தாச்சு. அதிரன் முதல்ல அவங்க காட்டுல இருந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தான். ஆனா அங்க வீரா, ஜீவன் 2 பேருமே இல்ல. வி மாஸ்டர் சுத்தி அந்த ஊரை தான் பார்த்துட்டு இருந்தாரு. சக்கரவர்த்திக்கு நடந்த கொடுமை உண்மையாவே அவரை ரொம்ப பாதிச்சு இருந்துச்சு. மாஸ்டர், அவங்க 2 இடத்துக்கு தான் போயிருக்க முடியும். ஒண்ணு சக்கரவர்த்தி கூட ஏதாவது பேச போயிருக்கலாம், இல்லனா அந்த குகைக்குட்ட இருக்கலாம். அதிரன் சரியா கணிச்சு சொன்னான். எனக்கு முதல்ல சக்கரவர்த்திய பார்க்கணும் அதிரன், அங்க கூட்டிட்டு போறியா அப்படின்னு வி மாஸ்டர் கேட்க, அடுத்த 5வது நிமிஷத்துல அங்க இருந்தாங்க. சக்கரவர்த்தி வி மாஸ்டரை பார்த்த உடனே ஓடி வந்து கால்ல விழுந்துட்டாரு. என்னப்பா, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு மாஸ்டர் பதறி போய் சக்கரவர்த்தியை எழுப்பி நிக்க வச்சாரு. அவர் கழுத்தை தடவி கொடுத்தாரு. வேண்டாம் மாஸ்டர், நீங்க என்ன தொடாதீங்க, உங்களுக்கும் அது பரவிட போகுது அப்படின்னு சக்கரவர்த்தி தள்ளி நின்னாரு. இல்லப்பா, எங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் வரும்போதே எங்க ஆகாயமலையில இருந்து சில மருந்து கொண்டு வந்திருக்கேன், கவலைப்படாத, உன் ஊருக்கும் அது உபயோகமா இருக்கும் அப்படின்னு பின்னாடி கண்காட்ட ஒரு மூட்டை நிறைய மருந்தை கொண்டு வந்து சக்கரவர்த்தி முன்னாடி வச்சாங்க. சக்கரவர்த்தி வி மாஸ்டர் கையை கண்ணில் வச்சுக்கிட்டு, என்ன நீங்க மன்னிக்கணும், நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சாரு. வி மாஸ்டருக்கு புரியல. எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு அவர் கையை கெட்டியா பிடிக்க அதிரனுக்கு பயம் வந்துருச்சு. கண்டிப்பா சக்கரவர்த்தி ஆரியன் பத்தி தான் சொல்ல போறாரு, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எச்சில் முழுங்கினா. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரியாம யாரோ வெளியே இருந்து பிரச்சனை பண்ண வந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் இது மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பவும் அழுதாரு. வி மாஸ்டருக்கு ஆரியனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கு காரணம் அதிரன் வந்ததுல இருந்து வீரா ஜீவன் பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். ஆரியன் பத்தி எது கேட்டாலும் அவனோட மழுப்பலுக்கான காரணம் இப்போ தெரிஞ்சிருச்சு. அதிரன் எங்களை இப்பவே ஆரியன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு வி மாஸ்டர் சொல்ல, அவர் அப்படியே கட்டிக்கிட்டு வியூகன் அவனை 2ஆ பிளந்து போட்டதை புட்டு புட்டு வச்சான். சஞ்சீவன் ஆரியன் விஷயம் காதுல விழுந்தோன்ன வாயை பொத்திக்கிட்டு அப்படியே சுவர் மேல சாஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் வி மாஸ்டர் வியூகனா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாரு. அதிரன் அழுது அழுது ஒரு கட்டத்துல அவனே சமாதானம் ஆகி, வீரா இருந்ததால தான் நாங்க இப்ப உயிரோட இருக்கோம் மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு கோவமான சஞ்சீவன், கண்டிப்பா அவன் உங்களை காப்பாத்த இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், எல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கத்தான் அப்படின்னு பல்ல நர நரன்னு கடிச்சான். யாரும் அவன் பேசினதை காதுல வாங்கிக்கிற நிலைமையில இல்ல. வி மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான். அதுவும் ஆரியன் அவர் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன், ரொம்ப திறமசாலி, 9th ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட். எல்லார்கிட்டையும் அவனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வீரா மாதிரி தான் நிறைய இடத்துக்கு போய் ஜெயிச்சு கொடுத்து அகாடமியை பெருமைப்படுத்தி இருக்கான். இப்போ அவன் உயிரோட இல்லைன்னு நினைக்கும் போதே மனசு வலிச்சிச்சு அவருக்கு. சொல்ல போனா அவரால் ஏத்துக்கவே முடியல. கலங்குன கண்ணோட அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அதிரன் எல்லாரையும் அழைச்சிட்டு போனான். சக்கரவர்த்தி மட்டும் வரலன்னு சொல்லிட்டாரு.
இங்க குகை வெளியே தான் இருக்கு. வீரா ஜீவன் 2 பேரும் வில்லு அம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வீரா, நம்மளால அந்த மர்ம ஆளுங்களை அழிக்க முடியுமா அப்படின்னு ஜீவன் கேட்டான். எல்லாமே ஒரு முயற்சி தான். ஒருவேளை நம்மளாலதான் இந்த ஊருக்கு விடிவு காலம் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு வீரா சிரிச்சான். கரெக்டா அவன் சிரிக்கும் போதுதான் எல்லாரும் என்ட்ரி கொடுத்தாங்க. சஞ்சீவனுக்கு இது போதுமே, எப்படா வீராவை மாட்டி விடலான்னு காத்துட்டு இருக்கிறவன் கண்ணுக்கு எல்லாம் அல்வா மாதிரி கிடைச்சிச்சு. பாத்தீங்களா மாஸ்டர், ஆரியன் உயிரோட இல்ல, ஆனா வீரா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சஞ்சீவன் குரல்ல வீரா ஜீவன் 2 பேரும் எழுந்து வி மாஸ்டருக்கு குனிஞ்சு மரியாதை கொடுத்தாங்க. ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சஞ்சீவன் முகத்தை திருப்பிக்கிட்டான். இவனை யார் இங்க வர சொன்னது? வீராக்கும் அதே எரிச்சல் தான். வி மாஸ்டர் யார்கிட்டையும் எதுவும் பேசல. முதல்ல அவர் குகைக்குள்ள போய் ஆரியனை பார்த்தாரு. இவ்வளவு கோரமான சாவு இந்த பையனுக்கு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு அவர் மனசுல ரத்த கண்ணீர் வந்துச்சு. சஞ்சீவன் வி மாஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தான். இப்ப அவர் இருக்கிற மனநிலையில ஆரியனுக்காக எது பேசினாலும் அது சமயா ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சான். அவனுக்கும் வியூகன் பத்தி சில விஷயம் தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வீராவை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு ஒரு முடிவோட பேச ஆரம்பிச்சான். ஏன் வீரா உனக்கு அவ்வளவு திமிரு? ஆரியன் சொன்ன மாதிரி ஒரு வேளை வியூகன் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு இருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான்னு ஓர கண்ணால வி மாஸ்டரை பார்த்துட்டே சொன்னான் சஞ்சீவன். வீரா அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. அதனால பதில் சொல்லாம அமைதியா இருந்துட்டான். ஆனா ஜீவன் அவனுக்காக பேச ஆரம்பிச்சான். மாஸ்டர், நாங்க ஒருவேளை ஆரியன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா எல்லாருக்கும் இப்ப இதே நிலைமை தான் அப்படின்னு ஆரியனை கட்டி சொன்னான். என்னப்பா, அவனோட பாயிண்ட்ஸை உனக்கு பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னானா? இப்படி வீராக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசிட்டு வர அப்படின்னு சஞ்சீவன் நக்கல் அடிச்சான். உண்மையை சொல்ல போனா பசங்க இப்ப வரைக்கும் பாயிண்ட்ஸ் பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இந்த ஊரை காப்பாத்துறதுல மட்டும்தான் இருக்கு. சஞ்சீவன் பேசின விதம் அவன் ஆளுங்களை தவிர மிச்சம் யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் வி மாஸ்டர் வாய் திறந்து பேசாத வரைக்கும் அவங்களும் அமைதி காத்தாங்க. முதல்ல ஆரியன் சம்பந்தமான விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு வி மாஸ்டர் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. ஏற்கனவே வியூகன் எல்லா ரத்தத்தையும் ஆரியன் உடம்புல இருந்து குடிச்சதால நீளம் பாஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி அங்கேயே எரிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. வீரா, அதிரன், ஜீவன் இங்க வாங்க அப்படின்னு இப்பதான் வி மாஸ்டர் வாயை திறக்கிறார். 4 பேரை இங்க டாஸ்க்குக்காக அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப 3 பேர் தான் இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் பாடம் இல்ல, எங்களுக்கும் தான் அப்படின்னு உடைஞ்ச குரல்ல சொன்னாரு. அவர் மனசு ஃபுல்லா இப்ப ஆரியன் அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறது அதிரனுக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. வி மாஸ்டர் கையை பிடிச்ச அதிரன், இனிமே அவங்க அப்பா அம்மா ஏன் அப்பா அம்மா மாதிரி, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க வி மாஸ்டர் கை மேல இன்னும் 4 கை பிடிச்சிச்சு. அது வீராவும் ஜீவனும் தான். நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க பசங்க. வி மாஸ்டர் அவங்க 3 பேரையும் கட்டிக்கிட்டு நீங்க இப்படியே இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாரு. சஞ்சீவனால ஆத்திரத்தை அடக்க முடியல. மாஸ்டர், நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கூட வந்த பையனை பாத்துக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு இல்லையா? இப்படிதான் அவனை காவு கொடுத்துட்டு இப்ப குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு நடிச்சா அதை நம்பணுமா அப்படின்னு கோவமா கேட்டான். இப்ப அதிரன் கோவமா பதிலடி கொடுத்தான். இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த வியூகனை கொஞ்சம் விட்டு இருந்தாலும் எங்களை என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க வீரா அவன் கையை பிடிச்சு சொல்ல வேண்டான்னு தடுத்துட்டான். பாத்தீங்களா மாஸ்டர், அவன் ஏதோ சொல்ல வர்றான், ஆனா வீரா அதை தடுக்கிறான். இதுல இருந்தே புரியல இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் திட்டம் போட்டு ஆரியனை ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அப்படின்னு சஞ்சீவன் வாய் கூசாம அவங்க மேல பழி போட்டான். வீரா அதிரனை சொல்ல வேண்டான்னு தடுத்ததுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, வியூகன் அவரை சக்கரவர்த்தியை விட ரொம்ப நல்லவர். அதுவும் நெற்றிக்கன் மூலமா அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்தது ஆரியன். வி மாஸ்டருக்கு அவன் ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கலாம், அதுக்காகவா ரொம்ப நல்லவன் கிடையாது. சஞ்சீவன் இவ்வளவு அவனுக்காக பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம், வீராக்கு ஆரியன் மூலமா ஸ்கெட்ச் போட்டு அது எதுவும் நடக்கல. இப்போ அந்த ஆத்திரத்தை இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்கான். சஞ்சீவன், என்ன பேச்சு இதெல்லாம்? எல்லாம் நம்ம பசங்க, யாருக்கும் தப்பு தண்டா பண்ண தெரியாது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு வி மாஸ்டர் அடக்குனாரு. பசங்க 3 பேரும் 2 நாளா வெறும் பழம் தண்ணி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தேவையான சத்துள்ள ஆகாரம் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சாரு மாஸ்டர். இப்போ பேட்டில் பாயிண்ட்ஸ் பிரிக்கணும். சஞ்சீவன் அதுலயும் அவனோட ஆதிக்கத்தை செலுத்தினான். அவனை பொறுத்த வரைக்கும் வீராக்கு தான் எல்லா பாயிண்ட்ஸும் கிடைக்க போகுது. ஆனா அதை அவ்வளவு ஈஸியா கொடுக்க விடாம தடுக்கணும்னு முடிவெடுத்துட்டான். மாஸ்டர், டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் இங்க இல்ல, அதனால பசங்க வாயால என்ன பண்ணாங்கன்னு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னான். வி மாஸ்டரும் இதே தான் நினைச்சிட்டு இருந்தாரு. முதல்ல அதிரன் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்த மரம், அப்புறம் குகைக்குள்ள சக்கரவர்த்தி கூட சண்டை போட்டதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தான். அதே மாதிரி ஜீவனும் முதல்ல அவன் சமையல்காரர்கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது, அப்புறம் வீராக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு அவனோட லிஸ்ட் போச்சு.
இப்போ வீரா டர்ன். அவன் லிஸ்ட் முடிஞ்ச உடனே சபாஷ் அப்படின்னு சஞ்சீவன் விஷமமா கை தட்டினான். அது எப்படி வீரா, வியூகன் எப்பேற்பட்டவர், நீ அவர் கூட சண்டை போட்டு நீ இவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா நாங்க அதை நம்பணுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு வீரா சொன்ன பதில் வி மாஸ்டருக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. எபிசோட் 97. சஞ்சீவன் சக்கரவர்த்தி ஊர்ல நடந்த டாஸ்க்ல வீராக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடக் கூடாதுன்னு ஒரு முடிவோட நிறைய கேள்வி கேட்டான். வீரா மொத்தமா அவனுக்கு பதில் சொல்ற மாதிரி வியூகன் கொடுத்த மோதிரத்தை காட்டினான். சஞ்சீவனுக்கு வேணும்னா அதோட அருமை தெரியாம இருக்கலாம், ஆனா வி மாஸ்டருக்கு தெரியுமே. அவரு உண்மையாவே வீராவை அதிசயமா பார்த்தாரு. இவ்வளோ காலம் எங்கேயோ ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்தவர் வீராக்காக வெளியே வந்து சண்டை போட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அவருக்கு தோணுச்சு. ஆனா சஞ்சீவன் அதை கெடுக்கிற மாதிரி, அந்த மோதிரம் உண்மையாவே அவர் தான் தந்தாரா, நாங்க எப்படி நம்புறது, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டான். இங்க நாங்க ஃபைட் பண்ணும்போது யாருமே இல்லை, இப்ப ஆதாரம் வேணும்னா நான் வியூகனை தான் கூட்டிட்டு வரணும், வர சொல்லட்டுமா அப்படின்னு வீரா நக்கலா கேட்டான். வியூகன் பேரை சொன்ன உடனே சஞ்சீவனுக்கு உடம்புல நடுக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியெல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது வீரா, நீங்க 2 பேரும் என்னென்ன சண்டை போட்டீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு, அதை வச்சுதான் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சஞ்சீவன் சொன்னான். ஒன்று பண்ணலாம் சஞ்சீவன் மாஸ்டர் அப்படின்னு அந்த மாஸ்டர்ல அழுத்தம் கொடுத்த வீரா, நீங்க என் கூட ஃபைட் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ஆப்பை அவன் தலை மேல போட்டான். இதை சஞ்சீவன் எதிர்பார்க்கல. அது அது நான் எப்படி உன்னோட சண்டை போட முடியும், என்ன இருந்தாலும் நான் ஒரு மாஸ்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் ஊரில் தர்மா மாஸ்டர் கூட சண்டை போட்டிருக்கேன், அதனால இங்கே எல்லாமே செல்லும் அப்படித்தானே அப்படின்னு வி மாஸ்டர் கிட்ட கேட்டான். சஞ்சீவன் வந்ததுலேருந்து வீராவை ஏதாவது வம்பிழுக்கிறத மாஸ்டரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா வீரா திறமைய சஞ்சீவன் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஃபைட்டுக்கு தம்ஸ் அப் காட்டிட்டார். இது என்னடா பெரிய வம்பா போச்சுன்னு சஞ்சீவன் தலையில கை வச்சிட்டான். அவனுக்கு தான் வாயிலேயே நல்லா வடை சுட தெரியுமே, அதனால அந்த டெக்னிக்கை கையில் எடுத்துக்கிட்டான். உன்னோட வண்டவாளத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு என் வாயை அடைக்க சண்டைக்கு கூப்பிடுறியா வீரா அப்படின்னு ஆரம்பிக்க ஜீவன் அதிரன் ஓடி வந்து அவன் பக்கத்துல நின்னாங்க. மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்காக வீரா கூட ஃபைட் பண்ணுங்க, நாங்க வியூகன் கூட அவன் சண்டை போடும்போது உள்ள வழியில துடிச்சிட்டு இருந்தோம், எங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு கெஞ்சினாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுடா, எனக்கு கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு இல்லாத ஆக்டிங் எல்லாம் பண்ணான். சஞ்சீவன் வீராவை அவாய்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ராணா மாஸ்டர் அகாடமியில நடந்த டாஸ்க் பத்தி அவனும் கேள்விப்பட்டிருக்கான். அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த அந்த பண்ணிகளை வீரா வில் அம்பு வச்சு அடக்கிட்டான்னு கேள்விப்பட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட மாதிரி இவனும் வாயை பொளந்து நின்னது உண்மைதான். இப்ப அதை விட பல மடங்கு பலசாலியா மாறிட்டான் வீரா. ஒருவேளை அவன் கிட்ட தோத்து போயிட்டா ரொம்ப அசிங்கம் ஆயிடும்னு தான் இவ்வளோ டயலாக் பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள சஞ்சீவன் கூட வந்த அல்லக்கைங்க, எதுக்கு உனக்கு இவ்வளோ யோசனை, போய் சண்டை போட வேண்டியது தானே அப்படின்னு நேரங்காலம் தெரியாம கேட்டாங்க. ஓ, நான் அசிங்கப்படுறத நீங்க வேடிக்கை பார்க்கணும், அதுக்கு தானே இப்படி என்ன உசுப்பேத்தி விடுறீங்க அப்படின்னு கோவமா கேட்டான் சஞ்சீவன். என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க, நீங்க தானே எல்லாரோட ரோல் மாடல், இது வரைக்கும் நீங்க சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேட்டாங்க. உங்களுக்காக எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இந்த ஃபைட் வேண்டான்னு சொல்ல போறேன் அப்படின்னு சஞ்சீவன் கிளம்ப அவங்க அவனை போக விடாம குறுக்க நின்னாங்க. இப்ப நீங்க வேண்டாம்னு சொன்னா வீரா உங்க இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சஞ்சீவனுக்கு பயம் காட்ட அவன் முகம் வெளறி போச்சு. கொஞ்சம் யோசிங்க பாஸ், ஏற்கனவே வி மாஸ்டர் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு, இப்போ நீங்க ஃபைட் வேண்டான்னு சொன்னா அவனுக்கு பயந்து மாஸ்டர் கூட வரமாட்டேங்கிறாருன்னு கல்வெட்டுல எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. உடனே சஞ்சீவன் ஆகாயமலை என்ட்ரன்ஸ்ல வீராக்கு பெரிய கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ற அளவுக்கு யோசிச்சுட்டான். ஐயோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஓடி வந்து மாஸ்டர் கையை பிடிச்சுக்கிட்டான். இந்த பக்கம் ஜீவன் வீரா கையை பிடிச்சு விட்டு, தலைவா நீ தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மானத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சீரியஸா சொன்னான். என்னடா புதுசா தலைவர்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்க, இதெல்லாம் மாஸ்டர் காதுல விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வீரா சிரிச்சான். நான் தலைவான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த சஞ்சீவன் நல்ல கைங்க அவனை பாஸ்னு கூப்பிட்டதை நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன், அதுக்கு இது எவ்வளவோ தேவலை
அப்படின்னு ஜீவன் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல அதிரன் வீரா சத்தமா சிரிச்சிட்டாங்க. ரெண்டு பக்கமும் எல்லா கலாட்டாவும் முடிஞ்சு வீரா சஞ்சீவன் ஃபைட் ஆரம்பிச்சது. முதல்ல இந்த மன மேல வந்து உட்கார்ந்து நீங்க பெரிய மாஸ்டர்னு காமிங்க அப்படின்னு வியூகன் பண்ண மாதிரி சஞ்சீவனுக்கு நெருப்பு மேல இருந்த மனைய வீரா காட்ட அலறி போயிட்டான். வீரா, உனக்கு என் மேல தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இங்க காட்டாத, மரியாதையா வந்து சண்டை போடு அப்படின்னு சஞ்சீவன் கோவமா சொன்னான். இனி நோ பேச்சு, ஒன்லி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வீராவும் பொசிஷன்ல நின்னான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரெண்டு பேருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கல. சஞ்சீவன் வீராக்கு ஈக்குவலா ஸ்டாண்ட் எடுத்து தன்னோட பலத்தை காட்டினான். செகண்ட் ரவுண்டு அங்கதான் நெட்ரிகன் சஞ்சீவன் கூட விளையாடுச்சு. அதாவது அவன் கண்ணுக்கு மட்டும் வீரா மூணா தெரிஞ்சான். எவ்வளோ கண்ணை கசக்கி பார்த்தாலும் அவனால அதை நம்ப முடியல. வீரா ஏதோ விளையாடுறான்னு புரிஞ்சு விஷயத்த வி மாஸ்டர் கிட்ட சொல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் வீரா, அவனை உன்னால சமாளிக்க முடியலையா அப்படின்னு அவன் அல்ல கைங்க சொன்ன அதே டயலாக சொன்னாரு. இந்த பக்கம் பட்டு, நெட்ரி ப்ளீஸ், இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னோட பவரை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு கெஞ்ச சஞ்சீவனுக்கு இப்போ ஒரு வீரா மட்டும்தான் தெரிஞ்சான். இப்படியே போனா வீரா கண்டிப்பா தன்னை பைத்தியாக்கி சுத்தல்ல விட்டுடுவான் அப்படின்னு சஞ்சீவனுக்கு புரிஞ்சுது. அதனால போட்டியை மாத்திட்டான். இப்போ ஃபைட்டு கிடையாது, ரெண்டு பேரும் வில்லம்பு வச்சு அவங்க திறமைய காட்டணும். வீராக்கு எதுவா இருந்தாலும் ஓகே, அதனால இதை பெருசா எடுத்துக்காம ஒத்துக்கிட்டான். இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். உடனே வீரா, மாஸ்டர் நான் சொல்ற இடத்துல சஞ்சீவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல வி அதுக்கு தலையாட்டிட்டாரு. இதுக்கு சஞ்சீவன் எதுவும் மறுத்து பேச முடியாது. அவன் திடீர்னு போட்டியை மாற்றும் போது வீரா டார்கெட்டை மாத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால சைலண்டா இருந்துட்டான். அவங்க இருந்த இடத்துல இருந்து அடுத்த மலைக்கு வீரா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணான். சஞ்சீவன் அதுல கெட்டிக்காரன். அதனால இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி வந்து பொசிஷன்ல நின்னான். மொத்தம் அவங்களுக்குள்ள 5 ரவுண்டு வச்சுக்கணும். இதுல ஒருவேளை வீரா ஜெயிச்சிட்டா சஞ்சீவன் அவன் டாஸ்க்ல என்ன பண்ணான்னு கேட்கவே கூடாது. பேட்டில் பாயிண்ட்ஸ் மொத்தத்தையும் அவனுக்கே கொடுத்துடணும். இதுதான் டீல். இதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து நின்னாங்க. சஞ்சீவன் அவனுக்கு கொடுத்த டார்கெட் அடிக்க வீரா அப்படியே தான் இருந்தான், எதுவுமே பண்ணல. இதுல ஏதாவது உள்குத்து இருக்கும்னு சஞ்சீவன் யோசிச்சாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பாம கையில இருந்த எல்லா அம்பையும் டார்கெட்டை நோக்கி விட்டுட்டான். அந்த பக்கம் வீரா, அதுக்காகத்தானே காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவன் அம்பு விட்ட இடத்துல இருந்து கிளம்பின மர்மமான ஆளுங்களை நோக்கி அப்ப அவன் அம்பு பறந்துச்சு. இதெல்லாம் ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான். வியூகன் இங்க இருந்து கிளம்பும் போது சக்கரவர்த்தி ஊரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஆளுங்களை கண்காட்டிட்டு கிளம்பிட்டாரு. அவங்க விதி வீரா கையில தான் முடியணும்னு எழுதி வச்சிருக்கு. ஒருவேளை சஞ்சீவன் நடுவுல வராம இருந்திருந்தாலும் வீரா எப்படியாவது இதை முடிச்சிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி இருப்பா. வீரா சஞ்சீவன் கூட போட்டி வச்சுக்கிட்டு ஏன் அப்ப அம்பு விடாம பின்னாடி விட்டான்னு எல்லாரும் குழப்பமா பார்த்தாங்க. அதுக்கு காரணம் அந்த மர்ம ஆளுங்க யாரும் அவங்க கண்ணுக்கு தெரியல. வீரா மோதிரம் போட்டு இருக்கிறதுனால அவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நெட்ரிகன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு இருக்க வீரா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாரையும் முடிச்சிட்டான். அந்த வில்லம்பும் வியூகன் கொடுத்தது தான். ஒரே சமயத்துல 100 பேரை அடிச்சு வீழ்த்துற சக்தி அதுக்கு இருக்கு. இந்த பக்கம் மலைக்குள்ள மர்ம ஆளுங்க வேற ஊரை நாசம் பண்றதுக்கு மருந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பானை வீரா விட்ட அம்புல உடைஞ்சு மருந்து எல்லாம் கீழே கொட்டி ஓட ஆரம்பிச்சது. யாரடா இதை பண்றாங்க அப்படின்னு அங்க இருந்த 50 பேரும் கையில ஆயுதங்களோட வெளியே வர வீரா அதுக்குத்தானே காத்துட்டு இருந்தான். சர்ரு சர்ருன்னு அவனோட அம்புங்க அவங்கள அடிச்சது. முதல்ல சஞ்சீவன் விட்ட அம்புல அவங்க அலர்ட் ஆகி இருக்கணும். அதை பெருசா எடுத்துக்காம இருந்ததால இப்ப வீரா அவங்கள மொத்தமா முடிச்சிட்டான். இப்போ அடுத்ததா அவங்க தயாரிச்ச அந்த விஷ மருந்து எதுவும் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக வீரா அதிரன் ஜீவன் 2 பேரையும் அங்க கூட்டிட்டு ஓடுனான். அவன் கூப்பிட்ட உடனே 2 பேர் எதுவும் கேட்காம பின்னாடி போக வி மாஸ்டருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உண்மையாவே பசங்க இதை டாஸ்கா எடுத்துக்காம இந்த ஊரை காப்பாத்தணும்னு நினைச்சது அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றியா நினைச்சாரு. இங்க சஞ்சீவன் முகத்துல ஈ ஆடல. வி மாஸ்டர் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க வீரா தன்னை பணையமா வச்சு இந்த ஊரை காப்பாத்தினதா நினைச்சுக்கிட்டான். இந்த பக்கம் பசங்க 3 பேரும் இந்த விஷ மருந்தை வெளியே போக விடாம மண்ணெல்லாம் போட்டு அடைச்சு ஒரு வழியா தடுத்து நிறுத்த கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. வீரா சொல்ல சொல்ல அதிரன் ஜீவன் எதிர்த்து பேசாம எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. ஏன் வீரா, சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி உள்ள கண்டிப்பா மாத்து மருந்து இருக்கும், நம்ம ஏன் அதை எடுத்துட்டு வந்து ஊர் மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஜீவன் கரெக்டான சமயத்துல ஐடியா கொடுத்தா. உடனே அந்த ஐடியாவை ஓகே பண்ணி அந்த மருந்தை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏண்டா,
நம்ம எந்த நம்பிக்கையில இதை வெளியே எடுத்துட்டு வந்தோம்? இது உண்மையாவே அவங்க நோயை குணப்படுத்துற மருந்தா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு அதிரன் சந்தேகமா கேட்டான். வீராக்கு நெற்றிக்கண் அது மாற்று மருந்து தான் காட்டி கொடுத்திருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்னு அவங்களையும் பேச விட்டு வீரா சும்மா இருந்தா. கொஞ்ச நேரம் அங்க அமைதி. ஏன் சக்கரவர்த்திக்கு இதை கொடுத்து பார்த்து ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு ஜீவன் அதிரன் ஒரே சமயத்துல சொல்ல வீரா கை தூக்கிட்டான். இதை வி மாஸ்டர் கிட்ட சொல்ல அவர் மந்திரப்பாய் மூலமா சக்கரவர்த்திய அங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த மர்ம ஆளுங்க உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே சக்கரவர்த்தி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு மாத்து மருந்து எதுவும் முக்கியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் தன்னோட ஊரு இதுக்கப்புறம் நல்லா ஆயிடும்ன்ற நம்பிக்கையில அவருக்கு வார்த்தையே வரல. வி மாஸ்டர் காலில் விழுந்து ரொம்ப நன்றி அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 தடவை சொல்லி இருப்பாரு. அதுக்கு வி, நீங்க நன்றி சொல்றதா இருந்தா வீராக்கு தான் சொல்லணும், அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கை காட்ட நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தூரத்துல இருந்தே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு சக்கரவர்த்தி. நீங்களும் நல்லா இருக்கணும், அதனால இந்த மாத்து மருந்த குடிங்க அப்படின்னு அதிரன் நீட்ட நடுவுல வந்து அதை பிடுங்கின சஞ்சீவன், இது கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதனால இவருக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க பதில் சொல்வீங்களா அப்படின்னு கோவமா கேட்டான். அதுக்கு சக்கரவர்த்தி, இவங்க என் ஊரையே காப்பாத்தி இருக்கிற சாமி, கண்டிப்பா தப்பு நடக்காது, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சஞ்சீவன் கிட்ட இருந்து பிடுங்கி வாயில ஊத்திக்கிட்டாரு. அடுத்த நொடி அப்படியே அவர் கீழே விழுந்து உடம்பு தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சது. வீரா அவர் உடம்புக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை நெற்றிக்கண் மூலமா பார்த்துட்டு தான் இருந்தான். எதுவும் தப்பா இல்ல, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. இங்க திரும்பவும் சஞ்சீவன் ஏதோ பேச வாய துறக்க வி மாஸ்டர் பார்த்த பார்வையில அப்படியே வார்த்தைய முழுங்கிக்கிட்டான். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சக்கரவர்த்தி கிட்ட அசைவு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம கழுத்துல இருந்த அந்த காயம் எல்லாம் போய் தள்ளாடி எழுந்து உட்கார்ந்தாரு. உடம்புல ஏதோ புது ரத்தம் ஏத்தின மாதிரி அவருக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சி. மருந்து சரியா வேலை செஞ்சு அவருக்குள்ள இருந்த கெட்டதை எல்லாத்தையும் எடுத்து பழைய மாதிரி ஆக்கிடுச்சு. வீராவையும் பசங்களையும் பார்த்து கை கூப்பி கும்பிட்டுட்டு தன்னோட நன்றியை தெரிவிச்சாரு. எவ்வளவு பெரிய விஷயத்த பசங்க பண்ணி இருக்காங்கன்னு வி மாஸ்டருக்கு பெருமை தாங்கல. சக்கரவர்த்தி அதுக்கும் மேல ஒரு படி போய், இவங்க 3 பேரும் என் கூட இந்த மாத்து மருந்தை என் ஊர் மக்களுக்கு அவங்க கையால கொடுக்கணும், இதுக்கு உங்க அனுமதி கிடைக்குமா அப்படின்னு வி மாஸ்டர் கிட்ட கேட்டாரு. வி மாஸ்டரும் ஒத்துக்கிட்டு பசங்களுக்கு பாதுகாப்பா சில இலைய சாப்பிட வச்சு சக்கரவர்த்தி கூட அனுப்பி வச்சாரு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரே நாள்ல பாதி குணம் ஆகி அந்த ஊரே பசங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. இப்போ இவங்க திரும்பவும் ஆகாய மலைக்கு கிளம்புற டைம் வர சக்கரவர்த்திக்கு பசங்களை விட்டு பிரியவே மனசு இல்லை. இந்த ஊரு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு, எப்ப வேணும்னாலும் நீங்க இங்க வரலாம் போலாம், அதே மாதிரி எந்த உதவியா இருந்தாலும் எனக்கு சொல்லி விடுங்க, நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பி வச்சார். இப்ப எல்லாரும் ஆகாய மலைக்கு வந்தாச்சு. ஆனா இன்னும் பேட்டில் பாயிண்ட்ஸ் பத்தி எதுவுமே பேசல. பசங்களுக்கு முதல்ல ரெஸ்ட் தேவை, அவங்க நல்லா தூங்கி சாப்பிட்டு வரட்டும், அடுத்த நாள் அசம்பிளில வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு வி மாஸ்டர் சொல்ல எல்லாரும் அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. சித்து தாரா ஓடி வந்து வீராவை கட்டிக்க அவனும் அவங்கள கட்டிக்கிட்டான். எங்களுக்கு என்ன அங்க இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு தாரா ஆசையா கேட்க சித்து அவ தலையில தட்டி, ஒரு மர்மமான வியாதி ஒண்ணு அங்க எல்லாருக்கும் பரவி இருந்துச்சான், அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கான், வாங்கிக்கிறியா அப்படின்னு நக்கலா கேட்டான். சிப்ப எருமை அப்படின்னு 2 பேரும் வழக்கம் போல சண்டை போட்டுக்க வீரா ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சான். வீரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க வீரா அழகி கூட டூயட் பாட ஆரம்பிச்சிட்டான். அங்க ஆரியன் குடும்பத்தை குழம்ப விட்டு நாளைக்கு வீராவை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு சஞ்சீவன் ஒரு முடிவோட அவங்க கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருந்தான். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.